Okay, guys. Once again, good evening. So today session வந்து நாங்க டெலி ERP9 வேர்ல்ட் வைட் சாஃப்ட்வேர், அதாவது வேர்ல்டுல ஒரு ஃபேமஸான ஒரு முக்கியமாக இருக்கக்கூடிய ஒரு சாஃப்ட்வேரை பத்தி தான் இன்னைக்கு நாங்க என்ன செய்ய போறோம், படிக்க போறோம். இந்த சாஃப்ட்வேரையும் தாண்டி இன்னும் நிறைய சாஃப்ட்வேர்ஸ் முதலிடத்தை பிடிக்கின்ற சாஃப்ட்வேர்ஸ்களும் இருக்குது. அதில் நாங்க அந்த கேட்டகரியில மூன்றாவது இடத்துல சரியா இருக்கக்கூடிய ஒரு சாஃப்ட்வேரை தான் நாங்க இன்னைக்கு உங்களுக்கு அது சம்பந்தமான விஷயங்களையும் அதுல இருக்கிற ஆப்பர்ச்சுனிட்டிஸ், என்னென்ன ஆப்பர்ச்சுனிட்டிஸ் ஃபியூச்சர்ஸ்ல இப்ப இருக்குது, ஃபியூச்சர்ல இருக்க போகுதுங்கிற விஷயங்கள் எல்லாத்தையும் நான் உங்களுக்கு காட்ட போறேன். அதோட மற்ற ஏனைய சாஃப்ட்வேர்களை பத்தியும் உங்களுக்கு பிரீஃப் இன்ட்ரடக்ஷன் வந்து உங்களுக்கு நான் இன்னைக்கு தர போறேன். ரைட். ஸோ டுடே நாங்க பார்க்க போற சாஃப்ட்வேர் டெலி இஆர்பி என்கிற சாஃப்ட்வேர். சரியா? டெலி இஆர்பிங்கிற சாஃப்ட்வேரை தான் நாங்க இன்னைக்கு பார்க்க போறோம். ஸோ எங்களுக்கு இந்த ஸ்கிரீன்ல எங்களுக்கு வியூ ஆகுற மாதிரி டெலி இஆர்பி என்கிற சாஃப்ட்வேருக்கு பாருங்க. சரியா? எல்லாருக்கும் விசிபிளா இருக்கு தானே? ஆமாம் சார், கிளியரா இருக்கு. ஸோ டெலி இஆர்பிங்கிற சாஃப்ட்வேர் இப்போ எங்களுக்கு தெரியும், இண்டஸ்ட்ரியில அந்த நேரத்துல இருந்து டெவலப் ஆகி, அதாவது அக்கவுண்டிங் சிஸ்டம் வந்து டெவலப் ஆகி இன்னைக்கு அது லேட்டஸ்ட் கன்செப்டுக்குள்ள வந்திருக்குது. ஏஐங்கிற ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ட்ங்கிற சிஸ்டத்துக்குள்ள எல்லாமே உள்ளடக்கப்பட்டுட்டு, ஸோ அந்த அளவுக்கு வேர்ல்டு வந்து ஃபாஸ்டா அக்கவுண்டிங் சிஸ்டத்துல காம்படிஷன்ல மூவ் ஆயிட்டு இருக்கிறாங்கிறது எங்களுக்கு தெரியும். நாம எல்லாரும் அக்கவுண்டிங் சம்பந்தமான நாலேஜ தியரி வைஸா அல்லது நாங்க பிசிக்கலா நாங்க கொப்பில எழுதி படிக்கிற விஷயங்கள் தான் எங்களுக்கு தெரியும். ஆனா அதெல்லாம் வேர்ல்டுல இல்லவே இல்லை. எல்லாமே சிஸ்டமைஸ் பண்ணிக்கிறாங்க. இந்த டாக்குமெண்ட்ஸ் மட்டும் மூல ஆவணங்கள்னு சொல்லுவோம், சோர்ஸ் ஆஃப் டாக்குமெண்ட்ஸ். டாக்குமெண்ட்ஸ் மட்டும்தான் அவங்களோட அவங்களோட இன்வென்ட்ரி, அதாவது அவங்களோட ஃபைலிங் சிஸ்டத்துல நீங்க ஆடிட்ல படிச்சிருக்கீங்க. சரியா? ஆவணப்படுத்தல இருந்திருக்குமே தவிர மற்றபடி எல்லாமே இன்றைக்கு கம்ப்யூட்டரைஸ் பண்ணப்பட்டிருக்கு. சரியா? வெறுமனே கையால் எழுதுற விடயங்கள் இதெல்லாம் இல்லவே இல்லை. ஒரு சில விடயங்கள் மட்டும்தான் இன்னைக்கு கையால எழுதி மெயின்டைன் பண்றதாக இருக்கின்றது. அது என்னன்னு இந்த செக்கோட சம்பந்தப்பட்ட, பேங்கோட சம்பந்தப்பட்ட டிரான்சாக்ஷன், அப்படியான கொடுக்கல் வாங்கல இந்த செக் மூவ்மெண்ட், செக் மூவ்மெண்ட்ங்கிற ஒரு ரெஜிஸ்டர் இருக்குது ஒரு கம்பெனிலையும். ஸோ அந்த செக் ரெஜிஸ்டர்ங்கிற மூவ்மெண்ட்டையும் நாம சாஃப்ட்வேரோட பார்க்கலாம். பட் இருந்தாலும் இன்னைக்கு அதை ஒரு ஒரு பிசிக்கலாகவும் அதை வெரிஃபை பண்றதுக்காக வச்சிருக்கிறாங்க. ஆல்மோஸ்ட் எல்லாமே கம்ப்யூட்டர் சிஸ்டத்துக்குள்ள உள்வாங்கப்பட்டு விட்டது. ஸோ இந்த சாஃப்ட்வேர்ங்கிறது நாலேஜ் எங்களுக்கு கட்டாயம் எங்களுக்கு தேவை. சரியா? அந்நேரம் வந்து அக்கவுண்டிங் சாஃப்ட்வேர் சிஸ்டத்துல ஆரம்ப கட்டங்கள்ல சில சாஃப்ட்வேர் உருவாக்கினாங்க. விண்டோஸ் வரதுக்கு டோஸ் சிஸ்டத்துல. சரியா? டோஸ் சிஸ்டத்துல உருவாக்கப்பட்ட சாஃப்ட்வேர் அது வந்து ஆகவும் பேசிக்கான சாஃப்ட்வேர்ஸ்லாக இருந்துச்சு. இன்னைக்கு அதுல வேர்ல்டுல உருவாக்கப்பட்ட சாஃப்ட்வேர்ல ஆகவும் ஃபர்ஸ்ட்டுக்கு ஸ்டார்டிங்ல உருவாக்கப்பட்ட சாஃப்ட்வேர் டெக் ஈசி அப்படிங்கிற சாஃப்ட்வேர், அதே மாதிரி எக்பெக்ங்கிற சாஃப்ட்வேர்ஸ் உருவாக்கப்பட்டுச்சு. சரியா? அது வந்து டோஸ் ஆப்ரேட்டிங் சிஸ்டத்துல தான் அது இருந்துச்சு. பட் அந்த ஆப்ரேட்டிங் சிஸ்டம் எக்ஸ்பி, அதுக்கப்புறம் விண்டோஸ், இப்ப லினக்ஸ் சகல அப்டேட்டும் போயிட்டு இருக்கிறபடியால அந்த சாஃப்ட்வேர்ஸ் எதுவுமே ஒர்க் அவுட் ஆகாது. ஏன்னா நாங்க கம்ப்யூட்டருக்கு சாஃப்ட்வேருக்கும் நாங்க விஷயத்த சொல்லி கொடுக்கணும். இது திஸ் இஸ் அசெட், இது வந்து லைபிலிட்டி, இது ஈக்விட்டின்னு சொல்லி கொடுத்தா தான் அதுக்கு தெரியும் அந்த சாஃப்ட்வேர். அப்படியான டொஸ் சிஸ்டத்தில் நாங்க கோடிங் எழுதி செய்யக்கூடிய சாஃப்ட்வேர் சிஸ்டமா இருந்துச்சு. இன்னைக்கு அதுல பரிணாம வளர்ச்சி டெவலப் ஆகி இன்னைக்கு எல்லாமே இப்ப லேட்டஸ்ட் என்னன்னு சொன்னா, நாங்க டேட்டா என்ட்ரி கூட செய்ய தேவையில்ல. ஸ்கேனர்ல டாக்குமெண்ட்ஸ், அதாவது சோர்ஸ் ஆஃப் டாக்குமெண்ட்ஸை கொண்டு போய் ஸ்கேனர்ல நீங்க வச்சீங்கன்னா அதுவே ஸ்கேன் பண்ணி இது என்ன டிரான்சாக்ஷன் அதுவே ஐடென்டிஃபை பண்ணி அதுவே டிரான்சாக்ஷன் டபுள் என்ட்ரி செய்து ஃபைனல் ஸ்டேட்மெண்ட் வரைக்கும் அதுல டிரான்சாக்ஷனை கொண்டு போகும். ஸோ இது வந்து லேட்டஸ்ட். இது வந்து யூகேல இப்ப இருக்கிற லேட்டஸ்ட் சிஸ்டம். ஸோ இன்னும் ஸ்ப்ரெட் ஆகல, அவுட்ல வரல. பட் யூகேல அந்த சிஸ்டம் இருக்குது. மெஷின் ஊடாக அக்கவுண்டிங் சிஸ்டத்தை இப்ப செய்யலாம். இப்ப ஒரு லேபர் இருந்தாலே போதும் அக்கவுண்ட் செய்யறதுக்கு, அந்த அளவுக்கு டெவலப்மெண்ட் ஆயிட்டு அக்கவுண்டிங் சிஸ்டம். சரியா? இந்த ஆர்டிபிஷியல் என்ன ஏ பரிணாம வளர்ச்சி வந்ததுக்கு பின்னாடி இதெல்லாம் ரொம்பவே டெவலப் ஆகி இப்ப இந்த ஒரு சிஸ்டத்துக்கு வந்துட்டு. சரியா? சோ இப்படியான பரிணாம வளர்ச்சிகள் இன்றைய காலகட்டத்தில் இருந்துட்டு இருக்குது. சோ இந்த டெலி சாஃப்ட்வேர்ங்கிறது மோஸ்ட் வெளிநாடுகள்ல பயன்படுத்தப்படுகின்ற சாஃப்ட்வேர்ல இது மூன்றாவது இடம் அல்லது நான்காவது இடம் சொல்லலாம். மூன்றாவது இடத்த மோஸ்ட் பிடிச்சிருக்குன்னு சொல்லலாம். ஃபர்ஸ்ட் வந்து குயிக் புக், தென் அதுக்கு பிறகு பீஸ்ட்ரி,
அதுக்கப்புறம் டெலி, அதுக்கப்புறம் ஒராக்கிள், சரியா இப்படி இருக்குது. அதுக்கப்புறம் சேஜ் 50, சேஜ் லைன் 50, அதுக்கப்புறம் மயோப்ங்கிற சாஃப்ட்வேர், ஓலாஸ், அப்படி நிறைய இன்னும் அங்கால போறது எல்லாமே சிம்பிளி அக்கவுண்டிங், டெக்கிசி, எக்பெக், இதெல்லாம் வந்து நார்மலான சாஃப்ட்வேர்ஸ். ரைட், இன்னைக்கு இண்டஸ்ட்ரியில இல்ல. சரியா, இண்டஸ்ட்ரியில இல்ல அப்படின்னு சொன்னா என்ன அர்த்தம்னு சொன்னா எக்ஸ்பில தான் அது ஒர்க் ஆகும். இப்ப ரீமோடிஃபை பண்ணிக்கிறாங்க விண்டோஸ் ஆப்ரேட்டிங் சிஸ்டத்துக்கு ஏற்ற மாதிரி. அன்றம் அது வந்து எக்ஸ்பில தான் இன்ஸ்டால் ஆகி வேலை செய்யக்கூடிய மாதிரி இருந்துச்சு. பட் இன்னைக்கு அது டெவலப் பண்ணிக்கிறாங்க. ஆனா அந்த இடத்த பீட் பண்ணி மற்ற சாஃப்ட்வேர் என்ன செஞ்சு போயிட்டு டெலி சாஃப்ட்வேர், அதே மாதிரி குயிக் புக், ஹிஸ்டரி எல்லாம் அந்த இடத்த ஓவர்டேக் பண்ணி போனதால இந்த சாஃப்ட்வேர்ஸ்ல இருந்த வெளிட் எல்லாம் முடிஞ்சது. ஸோ சவுதியில வந்து கடைசியா அந்த மயோபேங்கிற, அதாவது மைண்ட் ஆன் பிசினஸ் ஆஸ்திரேலியன் சாஃப்ட்வேரை கடைசியா யூஸ் பண்ண நாடு வந்து சவுதி அரேபியா. ஸோ அதுக்கப்புறம் அவங்களும் அதை என்ன செஞ்சிட்டாங்க, விட்டுட்டாங்க. அதுக்கப்புறம் அது யூஸ் இல்லாம ஆயிடுச்சு. அதுக்கு ஹெச்பி பிறகு விண்டோஸ் சிஸ்டத்துக்கு மாறினதுக்கு பின்னாடி டெவலப் பண்ணிக்கிறாங்க. பட் வந்து இப்ப நிறைய மார்க்கெட்டிங்ல நீங்க ஆன்லைன்ல பாத்தீங்கன்னா ஸ்பான்சர்ஷிப் பண்ணிக்கிறாங்க அவங்களோட சாஃப்ட்வேரை ரீச் பண்றதுக்காக. பட் இருந்தாலும் சில இடங்கள்ல சில சாஃப்ட்வேர்ஸ் நிலையாக பிடிச்சிருக்கு. அந்த பிராண்டை கொண்டு வந்ததால இன்னைக்கு அந்த சாஃப்ட்வேர்ஸ் ரீச் இல்லாம இருக்கிறதாலையும் நிறைய கம்பெனிஸ் வந்து யூஸ் பண்ணல. ஏன்னா அதுல எங்களுக்கு தேவையான நிறைய டாக்குமெண்ட்ஸ், அதாவது ரிப்போர்ட்ஸை வந்து நாங்க எடுத்துக்கொள்ளணும், ஆனா எடுத்துக்கொள்ள முடியாது. ஸோ இந்த ஒரு பெரியஸ் இருக்கிறதால நாங்க அந்த சாஃப்ட்வேரை யூஸ் பண்ணுவோம். ஆனா இன்னைக்கு மிடில் ஈஸ்ட்ல நீங்க போனீங்கன்னு சொன்னா ரைட், ஈவன் குயிக் புக் சொல்லுது அமெரிக்கன் சாஃப்ட். சரியா, ஒரு அமெரிக்கன் கம்பெனியாக இருக்கட்டும், அவங்க வந்து இப்போ ஈவன் ஒரு மால்டிஸ் போற ஸ்டூடெண்ட் வந்து அங்க ஒர்க் பண்ணது குயிக் புக் சாஃப்ட்வேர் கட்டாயம். எங்களோட ஸ்டூடெண்ட் வந்து 2018 ஒரு குயிக் புக் சாஃப்ட்வேருக்கு சொல்லி ஒரு அக்கௌண்டன்ட் தேவைப்பட்டு லிங்க்டின்ல அப்ளை பண்ணி இன்டர்வியூ அட்டென்ட் பண்ணி, ஸோ அதை அவர் செலக்ட் ஆகி அங்க போயிட்டு ஒர்க் பண்ணி இப்ப துபாய்க்கு போயிட்டார். நான் நேற்று கூட ப்ரோக்ராம்ல சொல்லியிருந்தேன். அவர் செலக்ட் பண்ணப்பட்டது குயிக் புக் அக்கௌண்டனாக தான் செலக்ட் பண்ணப்பட்டது. ஸோ அதாவது எக்ஸல்ல செஞ்சு அவங்க செய்துட்டு இருந்த அக்கௌண்ட்ஸை அவங்க குயிக் புக்ல மாத்திட்டாங்க. அதுக்கு ப்ராப்பரான ஒரு அக்கௌண்டன்ட் தேவை, குயிக் புக் அக்கௌண்டன்ட் தேவை. ஸோ அந்த அக்கௌண்டனை தேடி லிங்க்டின் மூலமாக எங்கட ஸ்டூடெண்ட் WNA ப்ரொஃபஷனல் கேம்பஸ்ல ஸ்டூடெண்ட் ஒருத்தரை தான் அவங்க சூஸ் பண்ணி இன்டர்வியூ நடந்து வித்தின் ஒன் மந்த்ல விசா ப்ராசஸ் முடிச்சு அவர் எடுத்திருந்தாங்க 2018. ஸோ தென் இப்ப அவர் நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் எடுத்து இப்ப அவர் வந்து ப்ரொமோஷன்ல துபாய் போயிட்டார், நல்ல சேலரி. சரியா, ரைட். அதே மாதிரி இம்ரான்ங்கிற ஸ்டூடெண்ட் வந்து துபாயில இன்றைக்கும் வேலை செஞ்சுட்டு இருக்கிறார். அவங்களோட கம்பெனிலையும் வேற ஒரு சாஃப்ட்வேர் இருந்து டெலி அக்கௌண்டன்ட் தேவைப்பட்டு சமாந்திர ஸ்டூடெண்ட். ஸோ இன்றைக்கும் அவர் டெலி சாஃப்ட்வேர்ல ஒர்க் பண்ணிட்டு மோர் தென், நான் நினைக்கிறேன் அவர் ரொம்ப பழைய ஸ்டூடெண்ட், 2014 நினைக்கிறேன் அவர் துபாய் போயிட்டு. ஸோ இன்றைக்கு ஒரு பெரிய ஒரு லெவல்ல இருக்கிறார் அவர். ரீசனா அவர் வெட்டிங்கும் நடந்தது. ஸோ இப்படியாக நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து வெளியில சாஃப்ட்வேர் மூலமாக வேலை செய்யக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் நிறைய இருக்கிறார். ஸோ இன்னைக்கு சாஃப்ட்வேர் தேவை. ஜஸ்ட் வெறுமனே நாங்க சாஃப்ட்வேர் இல்லாம ஜஸ்ட் அதர் குவாலிஃபிகேஷன் மட்டும் வச்சிருந்தால் போதாது. ஒரு அக்கௌண்டனாக இருக்கிற ஒருத்தருக்கு ஒரு சாஃப்ட்வேர் நாலேஜ் இல்லைன்னா அவ்வளவுல மைனஸ். நாங்க மைனஸ் ஆயிடுவோம். ஒரு அசிஸ்டன்ட் அக்கௌண்டன்ட், ஒரு சீனியர் அக்கௌண்டன்ட் ஒரு விஷயத்த டவுட்டா கேட்கும் போது அந்த டைம்ல எனக்கு சாஃப்ட்வேர் தெரியாதுன்னு சொல்லி ஒரு சீனியர் அக்கௌண்டன்ட் சொல்றது சிறப்பா இருக்குமா சொல்லுங்க. ஒரு சீனியர் அக்கௌண்டன்ட் எனக்கு சாஃப்ட்வேர் தெரியாதுன்னு சொல்றது நல்லா இருக்குமா? அப்படின்னா என்ன டெலி சாஃப்ட்வேர்னா என்னன்னு கேட்டா நல்லா இருக்குமா? குயிக் புக் சாஃப்ட்வேர்னா என்னன்னு கேட்டா நல்லா இருக்குமா? சோ நாங்க சொல்லிக் கொடுக்கறதுக்கு தயாரா இருக்கணும். ஏன்னா எங்களோட அசிஸ்டன்ட் அக்கௌண்டன்ட் எங்களுக்கு வேலை செய்யுது. சோ அவருக்கு என்ன நாலேஜ் இருக்குதோ அதை விட மேலுக்கு எங்களுக்கு நாலேஜ் இருக்கும். இருந்தா தான் நாங்க அவரதுல எங்களோட ஒரு அந்த ஒரு எங்கள் மீதான பெர்செப்ஷன் கூடும். அப்ப அப்படியான விஷயத்த நம்ம கட்டாயம் தெரிஞ்சிருக்கும். சோ அந்த வகையில கைஸ் இன்னைக்கு வேர்ல்டுல நிறையவே வேகன்சி காத்துட்டு இருக்குது. நான் உங்களுக்கு சம்பந்தமான சில விஷயங்களை காட்ட போறேன். பாருங்க, இந்த வேகன்சி இன்றைக்கு என்ன இருக்குது நீங்க அடிச்சு பாருங்க. சரியா, newcre.com-லையும் நீங்க பார்க்கலாம். இது ஆன்லைன் மூலமான ஒரு வெப்சைட். எனக்கு 10 வெப்சைட் இருக்குது. வேலை தேடக்கூடிய தளங்கள் 10 முக்கியமான தளங்கள் என்கிட்ட இருக்குது. அது எந்த ஸ்டூடெண்ட்ஸுக்கு கட்டாயம் நான் கொடுப்பேன். ஸோ கட்டாயம் நீங்க எடுத்துக்கொள்ளணும். ரைட், நான் தருவேன். ரைட், அப்ப வேலை தேடக்கூடிய இந்த ஒரு ஆப்ஷனுக்குள்ள நாங்க பார்த்தோம்னா இது அதாவது
எல்லா நாடுகளிலும் இருக்கின்ற வேக்கண்டாக இது இருக்கும். சரியா? இது ஒன் கண்ட்ரிஸ் இன்க்ளூட் பண்ண மாதிரி பாருங்க. இதுல ஒரு வேக்கண்ட் அதுல கோல் பண்ணியிருக்கிறாங்க பாருங்க. முதலாவது வேக்கண்ட் அதான் பார்க்க போறோம். பாருங்க அதுல என்ன விஷயம் இருக்குன்றத பாருங்க. சோ இதுல என்ன ரெக்குவயர்மெண்ட் அவங்களுக்கு, சரி பாருங்க. ஸ்கில்ல வந்து கீ ஸ்கில், சரியா, ஸ்கில் ஹைலைட்டட் வித் ப்ரிஃபர் கீ ஸ்கில் என்னண்டா டெலி இஆர்பி அண்ட் எம்எஸ் ஆஃபீஸ். எம்எஸ் ஆஃபீஸ்ல எது கூடுதலாக எதிர்பார்க்க போறான்னு சொன்னா எக்ஸல். எக்ஸல்ல ஒரு அக்கவுண்டிங் செய்யணும். ஈவன் எக்ஸல்ல செய்யக்கூடிய அக்கவுண்டிங் என்ன, நீங்க ஒரு பேரோல் சிஸ்டம் செய்ய தெரிஞ்சிருக்கும். நிறைய இடத்துல எக்ஸல் படிப்பிக்கிறாங்க, ஆனா அக்கவுண்டிங் சிஸ்டம் தெரியாது. எல்லாரும் என்ன சம் ஃபங்க்ஷன்ஸ் படிப்பிக்கிறது, ஹெச் லுக்கா, வி லுக்கா, சம் ஃபங்க்ஷன், இதெல்லாம் படிப்பிப்பாங்க. பட் என்னன்னா எக்ஸல் அக்கவுண்டிங் சிஸ்டம் ஒன்றை செய்யறதுக்கு தெரியும். அப்ப இந்த ஹெச் லுக்கா என்கிறத பயன்படுத்தி ஒரு முடிவு கணக்கு, ஒரு ஃபைனான்சியல் இன்கம் ஸ்டேட்மெண்ட், அதே மாதிரி ஃபைனான்சியல் பொசிஷன் எப்படி செய்யறோம், ஒரு ட்ரையல் பேலன்ஸ்ல இருந்து எப்படி செய்யறோம், இதைத்தான் படிக்கணும். இன்னைக்கு அதுலயும் லேட்டஸ்டா என்ன செய்யறாங்கன்னு சொன்னா எக்ஸல் வித் பவர் பிஐ தெரிஞ்சிருக்கணும் எதிர்பார்க்கும். சோ நீங்க எக்ஸல் வித் பவர் பிஐ தெரிஞ்சிருந்தா அப்ப உங்களுக்கு அந்த டிமாண்ட் வந்து கூட. எக்ஸல் தெரிஞ்சிருக்கிறவருக்கு பதிலாக எக்ஸல் வித் பவர் பிஐ பிசினஸ் அனலைசிஸ். பிசினஸ் அனலைசிஸ்ங்கிறது வெரி இம்பார்ட்டன்ட். இப்ப இந்த டைம்ல டேட்டா சயின்ஸ்ங்கிற விஷயத்தை நீங்க அடிக்கடி கேள்விப்பட்டிருப்பீங்க, டேட்டா சயின்ஸ். ஸோ இந்த டேட்டா சயின்ஸ் ஊடாக இன்றைக்கு அது வந்து ஒரு முக்கியத்துவமான இடத்தை பிடிச்சிருக்கு. ஸோ அந்த அடிப்படையில உங்களுக்கான அந்த படிப்பு என்ன செய்யுங்க, அப்படிங்க ஒரு சாஃப்ட்வேர் படிக்கணும், எக்ஸல் அக்கவுண்டிங் படிக்கணும், அதே மாதிரி பவர் பிஐங்கிற ஒரு சாஃப்ட்வேரை நீங்க என்ன செய்யணும். இப்பதான் அது இன்ட்ரடியூஸ், நிறைய பேருக்கு தெரியாது. 100% ஆட்களுக்கு பவர் பிஐங்கிறது தெரியும். நாங்க தான் அறிமுகப்படுத்திட்டு வரோம், பவர் பிஐ கட்ட படிங்க படிங்கன்னு சொல்லி. ஒரு டைம்ல அது ஃபேமஸ் ஆகிடும். இப்ப நாங்க அதை ஏன்னா அது வந்து எங்களோட ஹெச்ஆர்எம் வந்து ரிக்குவயர்மெண்ட் என்னன்னு சொன்னா நீங்க பவர் பிஐயும் சேர்த்து படிப்பீங்க, ஸ்டூடெண்ட்ஸுக்கு பவர் பிஐ கொடுங்கன்னு சொல்லி. அப்ப அப்படியான ஒரு ரிக்குவயர்மெண்ட் இருக்கு இன்னைக்கு வேர்ல்ட் வைட் இண்டஸ்ட்ரியில, ஜாப் என்ன மார்க்கெட்ல அந்த ஒரு தேவை இருக்கு பாருங்க. அப்ப இந்த ஒரு வேக்கண்ட் எங்களுக்கு நம்ம அப்ளை பண்ணிடுறோம். அதே மாதிரி அடுத்த வேக்கண்ட் பாருங்க. இது வந்து அதாவது வேர்ல்ட் வைடான வேக்கண்ட் நாங்க சொல்றேன். ஒவ்வொரு நாடு எல்லா நாடையும் இன்க்ளூட் பண்ணிருக்கோம். சோ அதுல கீ ஸ்கில் வந்து அவங்க இதுல கவுண்டிங் போட்டிக்கிறாங்க. பாருங்க, பேயிங் ரீகன்சிலேஷன் நாலேஜ் ஆஃப் எக்ஸெல்ல செய்யணும். அதே மாதிரி ஃபெமிலியர் வித் அக்கவுண்டிங் சாஃப்ட்வேர் ப்ரோக்ராம். அப்ப இப்படி ஒரு ரெக்குவயர்மெண்ட் கேட்கும் போது நாங்க ஒரு சாஃப்ட்வேரே தெரியாதுன்னு சொன்னா எப்படி நம்மளுக்கு ஜாப் கிடைக்கும், நாம எப்படி அதுக்குள்ள இன்வால்வ் ஆகும், ரைட்? ஆகவே இது முக்கியமான விஷயமா மாறி இன்னைக்கு நாங்க மார்க்கெட்ல எங்களுக்கு தேவை, எந்த கீ ஸ்கில் தேவைங்கிறது அவங்க தெளிவா கொடுக்குறாங்க. இந்த புக் கீப்பிங் இதெல்லாம் நாங்க செய்யறதுக்கு எங்களுக்கு தேவையான விஷயங்கள், ரைட்? அப்ப அதுல நாங்க கம்ப்யூட்டர் லிட்ரஸி மைக்ரோசாஃப்ட் ஆபீஸ் பேக்கேஜ் கட்டாயம் தெரிஞ்சிருக்கோம் போறோம். சரியா? அப்ப அதுல எங்களுக்கு கட்டாயமா எங்களுக்கு அது அது ஹைலைட் பண்ணப்பட்டது. சரியா? அதே மாதிரி சாஃப்ட்வேர் ரிலேட்டடான சாஃப்ட்வேர் எங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், பேக்கேஜஸ். சரியா? அப்ப எங்களுக்கு இப்படியான விஷயம் தெரிஞ்சு எங்களுக்கு நல்ல ஒரு பேக்கேஜ், அட்ராக்டிவான ரெம்யூனரேஷன் பேக்கேஜ் வந்து வில் பி ப்ரொவைட், ஏன்னா எங்களுக்கு தருவாங்க அப்படின்னு சொல்லி அந்த ஆகிய குவாலிபிகேஷன் எங்களுக்கு இருக்கணும். இன்னைக்கு அது வந்து ஜொப்புக்கு வந்து பேசிக்கா எல்லாருக்கும் தேவையான ஒரு விஷயமா மாறும், ரைட்? அதே மாதிரி நாங்க பாக்கலாம். இப்ப ஈவன் எங்களுக்கு துபாயில என்ன வேகன்ட் இருக்குது, ஃபார் எக்ஸாம்பிள். இப்ப நாங்க மிடில் ஈஸ்ட் எல்லா நாடுக்கும் போறோம், ரைட்? எங்களுக்கு இப்ப துபாய்க்கு நாங்க மோஸ்ட் வந்து போக போறோம் அப்படின்னு சொன்னா துபாயில என்ன வேக்கன், அப்ப இந்த இது சம்பந்தமான வேக்கன்ட் என்ன இருக்குது பாருங்க. இப்ப இந்த வேக்கன்ட் எங்களுக்கு என்ன பாருங்க. இங்கால வேக்கன்ட் சம்பந்தம் அப்ளை நான் ஒரு சொல்லி போடிக்கிறாங்க, இந்த வேக்கன்ட் சம்பந்தமான விஷயம். சரியா? அப்ப இதுல வந்து எங்களுக்கு டெலி இந்த பாருங்க ஜாப் டைட்டில் அக்கவுண்டன்ட் என்று கோல் பண்ணிக்கிறாங்க, டெலி சோஹோ பாக்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ். இப்ப மெயினா இந்த டெலிங்கிற ஒரு சாஃப்ட்வேர் வந்து நம்மளுக்கு தெரியும். சரியா? அப்ப அது முக்கியமான ஒரு விடயமா கருதப்படும்.
சரியா? அதே மாதிரி நம்ம இந்த ஜாப்ல நாங்க பார்த்தோம்னு சொன்னா பாருங்க, சோ ஒரு துபாயில நிக்கிறவர் என்ன செய்யலாம் இந்த ஜாப்புக்கு இப்ப அப்ளை பண்ண முடியும். டெலி சாஃப்ட்வேர் தெரிஞ்சிருந்தா இப்ப நாம இன்னைக்கு பாருங்க salary பாருங்க 5000 AED. என்ன குட் salary, 5000 salary, 5000 to 6000, ரைட்? அப்ப உங்களுக்கு அந்த விஷயங்கள் தெரிஞ்சிருந்தா இன்னைக்கு நீங்க துபாயில நிக்கிற ஒரு ஸ்டூடெண்டா இருந்தா இன்னைக்கு நீங்க என்ன செய்யலாம் பண்ணையில். சரியா? அப்ப இதெல்லாம் எங்களுக்கு இருக்கிற ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி. சரியா? எதனால இருக்கிற ஆப்பர்ச்சுனிட்டின்னு பாத்தீங்கன்னு சொன்னா ஒரு சாஃப்ட்வேரால இருக்கிற ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி. அப்ப கைஸ் இன்னைக்கு விளங்குதா இண்டஸ்ட்ரியில எந்த அளவுக்கு இந்த கம்ப்யூட்டரைஸ்ட் அக்கவுண்டிங்ங்கிற சாஃப்ட்வேர்ல முக்கியத்துவம் கொடுக்கப்பட்டிருக்குது. இதெல்லாம் கிளியர் ஆயிடும். நான் ஏன் இதை காட்டினேன்னு சொன்னா இதுல தேவை இருக்குதா, வேர்ல்டுல இதுல தேவை இருக்குதான்னு பார்க்கணும். ஒரு விஷயத்த படிக்கிறதுக்கு முன்னாடி அதுல வேர்ல்டுல அதுக்கு ரெகக்னைசேஷன் இருக்குதா, வேர்ல்டுல இதுக்கான ரிக்வயர்மெண்ட் இருக்குதா, ஜாப் மார்க்கெட்ல என்னத்தை எதிர்பார்க்கறாங்க என்கிறத நம்ம படிக்கணும். சும்மா எல்லாரும் படிக்கிறாங்க நானும் புத்தகத்தை தூக்கி படிக்கிறேன், எல்லாரும் எக்ஸாம் எழுதுறாங்க நானும் எக்ஸாம் எழுதுறேன், எல்லாரும் கன்வெகேஷன் போறாங்க நானும் கன்வெகேஷன் போறோம், இப்படி என்று புத்தக பூச்சி மாதிரி இருந்துடக்கூடாது. சரியா? புத்தக பூச்சி மாதிரி நம்ம இருந்தோம்னு சொன்னா எங்களுக்கு லைஃப்ல இன்னொரு இன்னொரு அடுத்த அடியை எடுக்கிறதுக்கு எங்களுக்கு கஷ்டமாகும். இப்ப இதுக்கும் நாங்க என்ன செய்யணும், தயாரா இருக்கணும். சரி கேஸ், நான் சொல்ற விஷயம் இப்ப உங்களுக்கு விளங்குது தானே? சாஃப்ட்வேர் முக்கியத்துவம் வழங்கிச்சாரு. இப்ப ஒருத்தருக்கு WD குவாலிஃபிகேஷன் இருக்கு, டெலி சாஃப்ட்வேர் தெரியும், ஒரு 2 இயர்ஸ் ஆடிட் ஃபார்ம்ல அல்லது 1 இயர் அல்லது நான் ஆடிட் ஃபார்ம்ல 2 இயர்ஸ் ஒர்க் பண்ணி எக்ஸ்பீரியன்ஸ் லெட்டர்ஸ் இருக்கு, ரைட்? அவருக்கு எக்ஸல் தெரியும் ஏண்டா என்ன செய்யலாம், பயப்படாம போய் என்ன செய்யலாம், இன்னைக்கு ஜாப் எடுக்க இன்டர்வியூ அட்டெண்ட் பண்ணி 15 ஜாப் என்ன இதுக்கு இப்ப ரீசனா இப்ப இருக்குது அவைலபிளா இருக்கிற விஷயம். 1 டே எகோ என்ன, ஒரு நாளைக்கு முதல்ல போட்டு இது 20 நாளைக்கு முதல்ல 22 நாளைக்கு முதல்ல போட்டு. அப்ப டெலி சாஃப்ட்வேர் என்ன செய்யறாங்க துபாயில மோஸ்ட் வந்து யூஸ் பண்றதாக இருக்கு டெலி சாஃப்ட்வேர். அண்ணல் பெரிய பாக்கு சரியா? தானே அப்ப அந்த கம்பெனிக்கு எங்களால என்ன செய்யலும், அண்ணல் பட்டே நாங்கள் தானே. சரியா கேஸ்? அப்ப அவர் வருவார் இன்னைக்கு. ரைட், சரி. இப்ப இந்த விஷயம் உங்களுக்கு அப்ப கிளியர், இது கிளியரா எல்லாருக்கும்? இன்னைக்கு மார்க்கெட்ல எங்களுக்கு சாஃப்ட்வேர்ல தேவை இருக்குது, இது கிளியரா எல்லாருக்கும்? ஓம் சார். ரைட், இப்ப நாம அடுத்த விஷயத்துக்கு போவோம். இந்த டெலி சாஃப்ட்வேர் பாருங்க, ஸ்கிரீன்ல தெரியுற டெலி சாஃப்ட்வேர் இது எப்படி இருக்கும் என்கிற விஷயத்துக்கு நாங்க என்ன செய்ய போறோம், போய் பார்க்க போறோம். இதை முழுக்க முழுக்க நாங்க கீபோர்டால என்ன செய்யலாம், எக்ஸஸ் பண்ண முடியும். எங்களால கீபோர்டாலேயே எங்களால என்ன செய்ய முடியும், எக்ஸஸ் பண்ணக்கூடிய ஒரு சாஃப்ட்வேர். நாங்க மவுஸ் ஓபன் பண்றதுக்கும் நம்ம யூஸ் பண்ண தேவையில்லை, அதுவும் ஓப்பன் ஆயிருந்தது ஜஸ்ட் அது ஓப்பன், ரைட்? ஸோ நாங்க மவுஸால எங்களுக்கு மவுஸ் இல்லாம கீபோர்டால மட்டுமே எங்களுக்கு அக்சஸ் பண்ணக்கூடிய ஒரு சாஃப்ட்வேரை தான் இந்த சாஃப்ட்வேர் நாங்க பார்க்கிறோம். சரியா? ஸோ இந்த சாஃப்ட்வேர் ஒரு முக்கியமான ஒரு சாஃப்ட்வேர்ங்கிறதால இதை நாம தெளிவா படிக்கணும். அதாவது எப்படி படிக்கிறது, அதாவது சர்டிபிகேட் லெவலுக்கு படிக்கணும், சரியா? அதே மாதிரி ஒரு டிப்ளமா லெவலுக்கு படிக்கணும், ஒரு டிகிரி லெவலுக்கு படிக்கணும், மேக்சிமம் படிக்கலாம், அது ஒரு மிடில் ஸ்டேஜ்ல படிக்கலாம் அல்லது லோ ஸ்டேஜ்லயும் படிக்கலாம். உங்களுக்கு படிப்பிக்கிறவங்க எந்த லெவல்ல படிப்பிக்கிறாங்கிறது நிச்சயமா உங்களுக்கு தெரியும். உங்களுக்கு தெரியுமா? உங்களுக்கு சாஃப்ட்வேர் இப்பதானே தெரியும், அப்ப எப்படி உங்களுக்கு அந்த எவ்வளவு எவ்வளவு மட்டுக்கு அவங்க எந்த லெவலுக்கு படிப்பிக்கிறாங்க உங்களுக்கு தெரியாது. ஆனா நம்ம கேம்பஸ்ல அப்படியான ஒரு வே இல்லை. சாஃப்ட்வேர் படிக்கணும்னா முழுமையா படிக்கணும், முழுமையா பிராக்டிஸ் பண்ணணும். சரியா? முழுமையா நீங்க பிராக்டிஸ் பண்ணணும். உங்களுக்கு தார ஒர்க்குகளை உரிய நேரத்துக்கு நீங்க செஞ்சு அதை ரிப்போர்ட் சப்மிட் பண்ணணும். இப்ப நீங்க படிக்கக்குள்ள அவங்களுக்கு நிறைய ஒர்க் தரும், சார்ட் ஆஃப் அக்கவுண்ட்ஸ், அதே மாதிரி அதாவது 4 மாஸ்டர் ஃபைல்ஸ் இருக்குது, அந்த மாஸ்டர் ஃபைல் ஒவ்வொன்றும் நீங்க செய்யணும், எனக்கு ரிப்போர்ட் சப்மிட் பண்ணணும். ஸோ இப்படியான அடிப்படைகளை நான் உங்களுக்கு கட்டாயம் ஒர்க்கா தாரதுக்கு இருக்கிறேன். சும்மா சாதாரணமா ஃப்ரீ கோர்ஸ் தானே ரெண்டு போட்டு நான் உங்களுக்கு ரைட் எவ்வளவுதான் பாருங்க போங்க என்று சொல்றதுக்கு நான் ரெடி இல்லை. படிச்சா முழுமையா நாலேஜ் எடுத்து இதை கொண்டு போய் நீங்க என்ன செய்யணும், யூஸ் பண்ணணும். இதை கொண்டு போய் நீங்க யூஸ் பண்ணணும் கம்பெனி.
சரியா? அதுதான் முக்கியமான விடயம். சரியா? நான் இன்னைக்கு செஷன் படி நான் உங்களுக்கு சாஃப்ட்வேர்களை காட்ட போறேன். அப்ப இதுல நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா பாருங்க, நான் இதுல காட்டுற பாருங்க. இதுல வந்து கம்பெனி இப்ப ஒரு சாஃப்ட்வேர் ஓபன் பண்ணினா இந்த பேஜ் வந்து எங்களுக்கு வியூ ஆகும். அதுல கிரியேட் கம்பெனி, ஒரு கம்பெனி ப்ரொஃபைல் இல்லைண்டா நீங்க அக்கவுண்டிங் சிஸ்டம் செய்யல. சரியா? ஒரு கம்பெனி ப்ரொஃபைல் இப்ப ரோபோ என்ற ஒரு வடிவம் இருந்தா தான் அதை ப்ராசஸ் பண்ணணும். அதுக்குரிய என்ன, அதுக்குரிய பவரை கொடுத்து என்ன செய்யலாம், அதை ப்ராசஸ் பண்ணலாம். ரோபோவே இல்லையாமாண்டா பவர் எங்க கொடுக்குற? இப்ப அப்படி ஒன்று இல்லை. ஆகவே பவர் கொடுக்கணும்னா ரோபோங்கிற ஒரு விஷயம் இருக்கிற மாதிரி தான் ஒரு கம்பெனியோட அக்கவுண்ட் செய்யணும்னா கம்பெனி ப்ரொஃபைல்ங்கிறது இருக்கும். ஒரு ப்ரொஃபைல் கிரியேட் ஆனாதான் நாங்க என்ன செய்யலாம், நாங்க அதை சரியா செய்யலாம். நான் நினைக்கிறேன் ஒரு 11th பேட்ச்ல நினைக்கிறேன் ஒரு ஸ்டூடெண்ட், புலனர்வ ஸ்டூடெண்ட் வந்து லைவ் கிளாஸுக்கு வந்திருந்தார். அப்ப அந்த டைம்ல அவர் ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் என்னோட ஷேர் பண்ண அப்படின்னு சொன்னா, களம்ல அவர் ஒரு கோர்ஸ் செஞ்சுக்கிறார். அதாவது இந்த டெலி சாஃப்ட்வேர், குயிக் புக் சாஃப்ட்வேர், அதே மாதிரி பீஸ்ட்ரி சாஃப்ட்வேர் அண்ட் அதோட எக்ஸல். ஒரு நாள் காலத்தால ஸ்டார்ட் பண்ணதாம், ஈவினிங் சர்டிபிகேட் செரமனி. அப்ப என்ன நாலேஜ் கிடைச்சிருக்கு? எவ்வளவு கோர்ஸ் ஃபீஸ் தெரியுமா? 5000 ரூபாய், 5000 கட்டி. அப்ப பாக்குற என்ன, 5000 கட்டியாச்சு. ஓகே, காலத்தால கோர்ஸும் செஞ்சாச்சு, ஈவினிங் சர்டிபிகேட் கையில் எடுத்தாச்சு, ரைட்? ஆனா நாலேஜ் கேட்டா ஜீரோ. அப்ப நான் எந்த கிளாஸ்ல வந்து திரும்ப ஜாயின் பண்ணிருக்கேன். நான் கம்பெனி கிரியேஷனே ஒரு நாள் ஃபுல்லா படிப்பேன். கம்பெனி கிரியேஷன்ங்கிற ஒரு விஷயம் இந்த கிளாஸ்ல 2 ஹவர்ஸ்க்குன்னா கம்பெனி கிரியேஷன் மட்டுமே படிப்பேன். சரியா? அவர் ஆச்சரியப்பட்டு, எனக்கு தெரியும் அவர் எங்க படிச்சுன்னு தெரியாது, போன என்ன கிளாஸ் விட்டு நான் வெளியாகும் போதே சார் கொஞ்சம் பேசணுமாண்டா. அப்ப நான் அவரோட சந்திச்ச டைம்ல அவர் பகிர்ந்து கொண்ட விஷயம் என்னன்னு சொன்னா, சார் நான் கிளம்புல காலத்தால மார்னிங் ஸ்டார்ட் பண்ணி ஈவினிங் சர்டிபிகேட் செரமனியும் முடிஞ்சுது. ஆனா நீங்க ஒரு சாஃப்ட்வேர்ல கம்பெனி கிரியேஷன் 2 ஹவர்ஸ் படிப்பிச்சிருக்கீங்க. இப்பதான் விளங்குது அங்க நடந்தது என்ன, இங்க நடந்தது என்ன. சரியா? அதுக்கப்புறம் நான் அந்த எடுகேஷன் மாஃபியாங்கிற விஷயத்தை பத்தி உணரும். சிலர் காசு உழைக்கணும்ன்றதுக்காக எடுகேஷனை வித்துட்டு இருக்கிறாங்க. சரியா? அப்படியான கும்பல் இருந்து நாம எல்லாருமே தப்பிக்கொள்ளும், நான் உட்பட. நீங்க மட்டும் இல்ல, நானும். சரியா? நானும் இந்த ஹையர் ஸ்டடிஸ் படிக்கும் போது அப்படியான மாஃபியா செய்யறவங்க இருந்து நானும் தப்பிக்கொள்ளணும், நீங்களும் தப்பிக்கணும். அந்த ஒரு விஷயம் கடும் லைஃப்ல ஒரு கிளாஸுக்கு போற மனுஷன் அது இங்க இருந்தாலும் பரவாயில்ல, நல்லா விசாரிச்சுட்டு டபிள்யூனுக்குள்ளே வாங்க. அவ்வளவு. நீங்க உடனே வாங்கலாம் நான் சொல்லல, நல்லா விசாரிச்சுட்டு 4 பேர்ட்ட கேட்டுட்டு வாங்க. மத்தபடி திடீரென்று ஒரு இடத்துல நாம போய் என்ன செய்யக்கூடாது, படிக்கக்கூடாது. சரியா? இதை நான் லைஃப்ல உங்களுக்கு சொல்ற ஒரு பாடம், ஒரு பர்சனல் அட்வைஸ் எடுத்துக்கிட்டாலும் ஓகே. சரியா? எந்த பர்சனல் அட்வைஸ், நீங்க கட்டாயம் ஒரு இடத்துக்கு படிக்க போகும்போது நல்லா விசாரிச்சுட்டு போங்க. அது எங்க, நான் இங்க டபிள்யூனிக்கு வரனாலும் சரிதான், அல்லது வேற எங்க போனாலும் சரி. சரியா? வெரி இம்பார்ட்டன்ட், ரைட்? இப்ப நான் உங்களுக்கு ஒரு கம்பெனியோட கிரியேஷன், நான் இன்னைக்கு இதை ஒன்றும் எழுத தேவையில்லை. இன்னைக்கு யாருமே எழுத நோட்ஸ் வந்து வடிவா எழுதுறதுக்கு நான் சொல்ல நீங்க எழுதணும். கொப்பி எல்லாம் அழகா வச்சிருக்கணும். நீ என்னமா? எஸ், ஓகே, சோ ஏதாவது பேசுறேன்னா நீங்க சார்ன்னு சொல்லிட்டு பேசலாம், ரைட்? அப்ப இன்னைக்கு நாங்க வந்து எதுவுமே எழுத தேவை, நான் இன்னைக்கு சாஃப்ட்வேர் விஷயங்களை உங்களுக்கு காட்ட போறேன். சோ இந்த சாஃப்ட்வேர்ல எந்த ஒரு சாஃப்ட்வேர் எடுத்துக்கொண்டாலும் முதல்ல இருக்கிற விஷயம் என்னன்னா கம்பெனி கிரியேஷன். இது செய்யாம நீங்க அடுத்த ஸ்டெப் மூவ் பண்ண முடியாது. சோ இதுல பாருங்க, இதுல பாத்தீங்கன்னு சொன்னா இதுல கம்பெனி, ரைட்? கம்பெனி பாருங்க, அதுல கம்பெனி இன்ஃபோல இந்த இருக்கிற கம்பெனி இன்ஃபோல கீழே இந்த கிரியேட் கம்பெனிங்கிறது இருக்கா இல்லையா? அப்ப நாங்க எந்த கீயை ப்ரெஸ் பண்ண மாட்டோம், எங்களோட கம்பெனி கிரியேஷன் ப்ரொஃபைல் என்ன செய்ய மாட்டோம், வியூ ஆகும். இதான் ஒரு முடிவை பண்ணக்கூடிய கம்பெனி ப்ரொஃபைல் என்று சொல்றது. டெலி சாஃப்ட்வேரை பொறுத்த மட்டும் ஒரு கம்பெனியை நாம கிரியேட் பண்ணி எடுக்கிற ப்ரொஃபைல் இது. சரியா? அப்ப இந்த ப்ரொஃபைல்ல நாங்க தெளிவான விடயங்களை என்ன செய்யணும், கொடுக்கணும். சரியா? தெளிவாக இந்த விஷயங்களை கொடுக்கணும். நான் இன்றைக்கு கம்பெனி கிரியேஷனை மட்டும் உங்களுக்கு சொல்லி காட்டுறேன். பிறகு நான் அடுத்த கிளாஸ் உங்களுக்கு ஃபுல்லா திரும்ப A to Z என்ன செய்வேன், நோட்ஸ் எல்லாம் வடிவா தந்து கொண்டு போவேன். இதுக்கு சும்மா நீங்க பாத்துக்கணும், ரைட்? அப்ப இதுல உதாரணத்துக்கு நம்ம என்ன செய்ய போறோம், WNA கொடுத்தீங்க. சரி, இப்ப இது வந்து நேம், இது நேம் வந்து இண்டிகேட் பண்ணப்பட்டிருக்கு, WNA சொல்லி இண்டிகேட் பண்ணப்படும். பட் மெயிலிங் நேம்ங்கிறது என்ன, தொடர்பு கொள்றதுக்கான பேர். இப்ப எம்ஜி ராமச்சந்திரன்ங்கிறவர் யாரு தெரியுமா? எம்ஜி ராமச்சந்திரன் தெரியுமா யாருக்காவது?
தெரியுமா? எம்ஜிஆரா சார்? வெரி குட். எம்ஜிஆர் தான் இப்ப நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கு. சரியா? இப்ப எம்ஜிஆர் சொன்னதுக்கு பிறகுதான் அது நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கு. ஓ, இவரோட பேர் தான் இதுவான்னு சொல்லி தெரியும். அது மாதிரி தான் WNA சம்திங் தெரியாம இருக்கும். ஆனா WNA கேம்பஸ் சொன்னா மத்த ஆளுக்கு என்ன செஞ்சிருக்கலாம், தெரிஞ்சிருக்கலாம். சரியா? அப்ப நாங்க இடத்துல வந்து ஓகே. சோ WNA கேம்பஸ், ரைட்? சும்மா WNA கொடுத்தா அரசியல் கட்சியாலும் யோசிக்கிறார்கள் நிறைய பேர் இருக்கிறாங்க. சரியா? அதனால WNA கேம்பஸ் என்ன கொடுக்கலாம், அல்லது WNA ப்ரொஃபஷனல் கேம்பஸ் நம்ம நம்மளோட ஒரிஜினல் நேம் கொடுக்குறது. எது உங்களுக்கு ப்ரிப்பரா இருக்குதோ விளங்குதோ அதுதான். இப்ப சிலருக்கு வந்து உரிய பேர் சொல்லி கூப்பிட்டா சில பேரை தெரியான்னு சொல்லுவாங்க. பக்கத்து வீட்டுல இருக்கிறவங்க கூட தெரியும், என்ன தெரியான்னு சொல்லுவாங்க. ஆனா அவரை பட்ட பேரை சொன்னா ரைட், அவர் வீடு இதான், பக்கத்துல இருக்கிறவர் தான் அவர்ன்னு சொல்லுவோம். இதான் அந்த மெயிலிங் நேம்னு சொல்லுவோம். இன்னொரு கம்பெனியோட அல்லது இன்னொரு பர்சனோட நாம கனெக்ட் ஆகுறதுக்கு நாம பயன்படுத்துற பேர். சரியா? அப்ப அது சிம்பிளா இப்ப உங்களுக்கு தெரியும் சில நிறுவனங்களோட பேர்கள் வந்து சுருக்கமா இருக்கும். சரியா? அப்படி ஒரு பேரை சொல்லுங்க, சுருக்கமா இருக்கக்கூடிய. இப்ப நான் எம்ஜிஆர் சொன்னேன், வேற ஏதாவது? ARB. KFC இல்லையா? ஐயோ, கடுமையா யோசிக்கிறீங்க. KFC இல்லையா? KFC இருக்கு தானே. KFC உங்களுக்கு தெரியுது, ஷார்ட் நேம் தெரியுது. ஆனா ஃபுல் நேம் சொன்னா இந்த கம்பெனி என்ன எங்க இருக்குது? சரியா? இடத்துல இருக்கிற பியூட்டி. ஸோ அது முக்கியமா நாம இண்டிகேட் பண்ணணும். மெயிலிங் நேம் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். அதாவது ரெஜிஸ்டர்ட் நேமாக நேம் தான் எங்களோட, அதாவது எங்களோட கம்பெனி ரெஜிஸ்ட்ரேஷன் சொன்னா WNA ப்ரொஃபஷனல் பிரைவேட் லிமிடெட் எங்களோட கம்பெனியோட நேம். சரியா? அப்ப அதை நாங்க யூஸ் பண்றோம் WNA சொல்லி ஷோர்ட்டா உங்களுக்கு சொன்னா விளங்குமா வேண்டாம். அதான் எங்களோட மெயிலிங் நேம். சரியா? ரைட். தென் ரைட், இப்ப விஷயத்துக்கு வருவோம். அட்ரஸ். ஸோ அட்ரஸ் என்ன சொல்லும் போது நாங்க எங்களோட கம்பெனிக்குரிய அட்ரஸ் என்ன செய்வோம், அல்லது எங்களோட கேம்பஸுக்குரிய அட்ரஸ் என்ன செய்வோம், நாங்க கொடுப்போம். சரியா? அப்ப நாங்க இடத்துல எங்களுக்கு சரியான ஒரு அட்ரஸ நாங்க என்ன செய்யணும், கொடுக்கணும். அப்ப இதுல எங்களுக்கு வந்து நம்பர்ஸ் கொடுக்குற நம்பர்ஸ், கமா, செமிகோலம் என்னெல்லாம் சரியா பெர்ஃபெக்டா கொடுக்கணுமோ. சும்மா சில ஆட்கள் என்ன செய்வாங்க, சும்மா அடிச்சுட்டு போயிடுவோம். அப்படி இல்லை, இதுல கொடுக்குற அந்த டீடைல்ஸ் சரியா இருக்கணும். அட்ரஸ் லைன் 2 லைன், நீங்க 1 லைன்ல அடிக்கல. சரியா? எஸ், சொல்லுங்கம்மா. எதுவும் கேட்க போறீங்களா? கேட்க. ஓகே, ரைட், கண்டினியூ. ஸோ இப்போ நாம அட்ரஸ் கொடுக்குறோம். நம்பர் 223, சரியா? நம்பர் 223, ரைட். அதுல இப்ப எங்களுக்கு ஸ்பேஸ் வேணும்னு சொன்னா நாங்க என்ன செய்யலாம், ஸ்பேஸை கொடுத்து கொள்ளலாம். ரைட். அல்லது கொமா கொடுக்கணும், கொமா சரியா என்ன செய்யணும், கொடுக்கணும். ஸ்ட்ரீட் லைனுங்கிறது ஒரு லைன், அடுத்தது வந்து சிட்டி லைன். இதான் அட்ரஸ் கொடுக்குற முறை சாஃப்ட்வேர். ஸ்ட்ரீட் லைனுக்கு நேரே நாங்க என்ன செய்யக்கூடாது, ஒரு சிட்டி லைனை கொடுக்க கூடாது. அப்ப வந்து உதாரணத்துக்கு சவுத் ரோட், சரியா? சவுத் ரோட், சவுத் ரோடு கொடுத்துரு. தென் என்டர் செகண்ட் லைன்ல தான் என்ன செய்யணும், அக்கறை பத்தி கொடுக்கணும். சரியா? சோ இதான் அதுல அட்ரஸ் கொடுக்குற முறை. சோ இது வெரி இம்பார்ட்டன்ட். இடத்துல நாம அந்த கட்டாயம் இண்டிகேட். சம்டைம்ஸ் சில நிறுவனங்களுக்கு இன்னொரு அது கீழையும் என்ன செய்யலாம் இருக்கு, அம்பாறை, ஈவன் அம்பாறை டிஸ்ட்ரிக்ட்லாம் இருக்கு, இப்படி கொடுப்பாங்கன்னு சொன்னா அடுத்த தேர்ட் லைன் என்ன செய்யலாம், கொடுக்கலாம். இன்னும் ஒன்று இருக்குன்னா ஃபோர்த் லைன். இப்படி நமக்கு தேவையான அளவுக்கு என்ன செய்யலாம் சாஃப்ட்வேர், அதாவது எங்களோட கம்பெனியோட அட்ரஸ் நாங்க இண்டிகேட் பண்ணணும். தென் ஸ்டாச்சுட்டரி கம்ப்ளைண்ட்ஸ் ஃபோரம்னு சொல்றது ஒரு நாட்டினுடைய நீதி சட்டம். எந்த நாட்டின் நீதி சட்டத்தை அடிப்படையாக கொண்டு நீங்க வந்து செய்ய போறீங்க, எந்த நாட்டினுடைய நீதி சட்டம். சரியா? ஃபார் எக்ஸாம்பிள் இது இப்படியே இருக்கு, நான் உங்களுக்கு இன்னொரு விஷயத்தை காணும். ரைட், ஓகே, நான் இதை முடிச்சிருக்கேன். ரைட்.
சரியா? அப்ப நாம ஃபார் எக்ஸாம்பிள் இந்தியாவுல ஒர்க் பண்றோம் அப்படின்னு சொன்னா இந்தியாங்கிற அந்த இந்த சைட்ல இருக்கிறத பாருங்க, லிஸ்ட் ஆஃப் கண்ட்ரீஸ்ல இருக்குதானே. இப்ப அப்டேட் ஆயிட்டு வருது, நிறைய கண்ட்ரிஸ் வந்து உள்ளுக்கு போயிட்டு. சரியா? ரைட். இப்ப மிடில் ஈஸ்ட் எல்லாத்தையும் இன்க்ளூட் பண்ணிட்டாங்க. அதே மாதிரி இல்ல டெக்ஸ்ட் சிஸ்டத்தையும் கொண்டு வந்துட்டாங்க, டெலி சாஃப்ட்வேர். சரியா? 64வது வெர்ஷன் போயிட்டு இருக்குது. இந்த சாஃப்ட்வேர் எந்த நாட்டு சாஃப்ட்வேர் சொல்லுங்க, அது முதல்ல தெரியும். இந்த டெலி சாஃப்ட்வேர் எந்த நாட்டுக்குரிய சாஃப்ட்வேர், எந்த நாட்டுல இந்தியா. உருவாக்க? வெரி குட், இந்தியா. இந்தியா. சரியா? இந்தியா நாட்டு சாஃப்ட்வேர். ஸோ இன்னைக்கு அது அந்த அளவுக்கு ஃபேமஸ் ஆயிட்டு போகுது. அப்ப நான் ஒரு டைம்ல வந்து சாஃப்ட்வேர் அப்டேட் எடுக்கிறதுக்காக கம்பெனியை தொடர்பு கொண்ட டைம்ல வந்து அவங்க சொன்ன விஷயம் என்னச்சுன்னா, இப்ப மிடில் ஈஸ்டுக்கு எங்களுக்கு அவங்க ரிக்குவயர்மெண்ட் செஞ்சுக்கிறாங்க என்னச்சுன்னா, டெக்ஸ்ட வந்து அதுக்குள்ள இன்க்ளூட் பண்ணுங்க, உங்களோட சாஃப்ட்வேருக்குள்ள எங்க நாட்டுக்குரிய அக்கௌண்ட்ஸுக்குள்ள கொண்டு போய் நீங்க டெக்ஸ்ட வந்து இன்க்ளூட் பண்ணுங்கன்னு சொல்லுங்க. ஸோ அதை நாங்க அப்டேட் பண்ணிட்டோம். ஸோ இதை நீங்க இனி என்ன செய்யலாம், யூஸ் பண்ணலாம் என்று சொல்லி எங்களுக்கு அவங்க சொன்னாங்க. நான் கோல் எடுத்த டைம்ல அப்படி ஒரு விஷயத்தை எனக்கு சொன்னேன். சரியா? நீங்களும் கால் பண்ணி அவங்க என்ன செய்யலாம், காசை கட்டி சாஃப்ட்வேர் எடுக்கலாம். சரியா? அப்படி இன்ஸ்டால்மெண்ட் வைஸா சாஃப்ட்வேர் இப்போ ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்கிறாங்க. சோ இந்த விஷயம் ரைட். இப்ப நாங்க வந்து Excuse me, இதுல sir. ஸ்ரீலங்கா மென்ஷன் பண்ணப்படல என்கிறதால நாங்க நான் என்கிற அடிப்படையை Excuse me, sir. எஸ் எஸ் சொல்லுங்க. இப்ப நாங்க டெலி சாஃப்ட்வேர் அப்டேட் பண்றோம்னா கிட்டத்தட்ட எவ்வளவு சார் போகும்? அது கண்டினியூவா நீங்க அப்டேட் பண்ணிட்டு வரேன்னு சொன்னா பெரிய அவ்வளவு பெரிய அமௌண்ட், ஒரு $10 $5 அப்படின்னு சொல்லி அப்டேட்லயே வந்துகிட்டு இருக்கு. விளங்குதா? ஓகே. குறிப்பிட்ட காலத்துக்கு ஒருங்க நான் அப்டேட் கொடுப்பாங்க, ஒரு $10 ஒரு $20 நீங்க என்ன செய்யணும், நீங்க பே பண்ணி அதை அப்டேட் பண்ணிட்டு போவோம். பெருசா அந்த அளவுக்கு நம்ம $2000 $3000 அப்படின்னு கட்டுறோம். சரியா? ஆனா இந்த சாஃப்ட்வேர் பிரைசஸ் வந்து கேட்கும்போது கொஞ்சம் நம்மளுக்கு ஃபர்ஸ்ட் கொஞ்சம் அது கஷ்டமா தான் இருக்கு, அந்த அமௌண்ட் ஏற்றுக்கொள்றது. 1 மில்லியன்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணணும். சரியா? ஆனா இப்ப இன்ஸ்டால்மெண்ட் வைஸ் இப்ப கம்பெனி 2 லட்சம் ரூபாய் காசா கட்டி கொடுத்து சாஃப்ட்வேர் எடுக்கிற பெரிய வேலை. நாம ஒரு கம்பெனியா இருக்கு, கம்பெனில ஒர்க் பண்ணும்போது அதுக்கு நாங்க ஒரு கம்பெனியை உருவாக்கும் போது எங்கட கம்பெனில அந்த அளவுக்கு நிதியை போட்டு நாங்க செய்யணும், ஒரு சாஃப்ட்வேர் இல்லாம நாங்க ஒரு அக்கௌண்ட் செய்யறோம்னா அப்ப அது ஒர்க்லெஸ். அதனால நாங்க அவ்வளவு கட்டாயம் என்ன செய்வோம், சாஃப்ட்வேர் 10 லட்சம் கொடுத்து வாங்கணும் இல்ல, 2 லட்சம் கொடுத்து என்ன செய்யலாம், இன்ஸ்டால்மெண்ட் வைஸா செட்டில் பண்ணலாம். இப்பதான் எல்லாம் இருக்குது, எக்குரல் பேசிஸ்ல தானே இப்ப அக்கௌண்ட் சிஸ்டம் வந்து அட்டூர் முறை தானே இப்ப அக்கௌண்ட்ஸ், கேஷ் பேசிஸ் இல்ல தானே. வேர்ல்டுல கேஷ் பேசிஸ்ங்கிறது ஒரு 1% எக்குரல் பேசிஸ் தான் மோஸ்ட். சரியா? அப்ப அதனால நாங்க பயப்படுதல, எல்லாம் இப்ப எக்குரல் பேசிஸ் வந்ததால நாங்க இன்ஸ்டால்மெண்ட் இப்ப இன்னைக்கு நீங்க நிறைய அட்வர்டைஸ்மெண்ட் வந்துட்டு இருக்குது, குயிக் புக் இன்ஸ்டால்மெண்ட் மாசம் $3000 கட்டி செய்யலாம், எடுக்கலாம். பட் அதுல இருக்கிற ஒரு பெரிய என்னன்னா, மாசம் $3000 கட்டி எடுக்கிற சாஃப்ட்வேர்ல என்ன இல்லைன்னா நிறைய ஃபீச்சர்ஸ் இல்லை. துபாயில ஒர்க் பண்ண எண்ட் ஒன் ஆஃப் த ஃப்ரெண்ட் எனக்கிட்ட சாஃப்ட்வேர் கேட்டிருந்தா உங்களோட சாஃப்ட்வேர் தான் நான் வந்து கொடுக்கல. ஏன்னா இது ஒரு ஒரு முக்கியம், பாதுகாக்கப்பட வேண்டியது அது. அப்ப அதனால அது கொடுக்கல, நாம அதை மிஸ்யூஸ் பண்ணிடலாம் தானே. அப்ப அதை நான் தரமாட்டேன்னு சொல்லி ரியலான நடவடிக்கை விஷயம் என்னன்னு சொல்லி தரமாட்டேன்னு சொன்னா, அங்க இருக்கிற சாஃப்ட்வேர் வந்து அந்த கொடுக்கப்பட்ட கம்பெனில இருக்கிற அவங்க வாங்கின ஆன்லைன்ல வாங்கின சாஃப்ட்வேர் வந்து கொஞ்சம் நிறைய ஃபீச்சர்ஸ் இல்ல, ஒரிஜினல் சாஃப்ட்வேர் ஃபீச்சர்ஸ் இல்ல. ஸோ இப்படியான பேரியர்ஸ் எல்லாம் இருக்குது ரைட். ஓகே. இப்ப தென் இமெயில் அட்ரஸ் நம்ம கொடுக்கறது, இப்ப நாம இமெயில் என்ன செய்யலாம், இடத்துல மென்ஷன் பண்ணலாம். சரியா? அதே மாதிரி இப்ப இதை பாருங்க, நல்லா பாருங்க ரைட். ஸ்டாச்சுட்டரி கம்ப்ளைண்ட்ஸ் பார்த்துட்டா இமெயில் என்ன நம்ம கம்பெனிக்குரிய நம்ம ஓன் இமெயில கொடுக்குறது, நாம அக்கௌண்ட் இருந்து நம்முடைய இமெயில் இல்ல, இது கம்பெனிக்குரிய இமெயில் ரைட். அதே மாதிரி ருபீஸ் கரன்சி சிம்போல். சரியா? என்ன கரன்சி சிம்போல், ருபீஸ் தானே, ஸ்ரீலங்கன் ருபீஸ் தானே, ருபீஸ். தென் மெயின்டைன் அக்கவுண்ட்ஸ் வித் இன்வென்டரி அப்படியா அல்லது அக்கவுண்ட்ஸ் ஒன்லி, இதுல நீங்க எதை சூஸ் பண்ண போறீங்க, அதான் வெரி இம்பார்ட்டன்ட். ஒரு கம்பெனி வந்து சர்வீஸ் ப்ரொவைட் பண்றாங்க, கூட்ஸ் அண்ட் சர்வீஸ் ப்ரொவைட் பண்றாங்கன்னு சொன்னா அக்கவுண்ட்ஸ் வித் இன்வென்டரி எது கொடுக்கும், இவ்விடத்துல மிஸ்டேக் செய்யக்கூடும். ஆனா என்ன இதுல இருக்கிறேன்னு சொன்னா, இந்த டெலி சாஃப்ட்வேரை பொறுத்த மட்டும் நீங்க திரும்ப வந்து நம்ம என்ன செய்யலாம், நம்ம எங்களோட கம்பெனியை எடிட் பண்ணி எடுத்துக்கொள்ளும். ஆனா சில சாஃப்ட்வேர் எக்ஸெப்ட் பண்ண மாட்டோம். ஈவன் பிசி சாஃப்ட்வேர், குயிக் புக் சாஃப்ட்வேர் ஒரு தரம் தான் அலோட் பண்ணும், பிறகு நீங்க கம்பெனி அழிக்க வேண்டி வரும் திரும்ப. சரியா? ஆகவே சரியா அவனுக்கு என்ன செய்யணும், கொடுத்துட்டு போகணும். எங்கட கம்பெனி என்ன கம்பெனிங்கிறப்ப டைப் ஆஃப் கம்பெனி எங்களுக்கு தெளிவா இருக்கணும், என்ன பிசினஸ் நாங்க செய்யறோம். சரியா? அது வெரி இம்பார்ட்டன்ட். இன்னைக்கு பார்பர் ஷாப்ல போயிட்டு பார்த்தா கூட கூட்ஸ் ப்ரொவைட் பண்றாங்க, சோ அங்க வந்து சேவிஸ் என்ன கொடுக்கல. சேவிஸ் ஷாப்ல போயிட்டு நீங்க கார் சர்வீஸ்ல போய் பாத்தீங்கன்னா
இன்னைக்கு oils என்ன செய்யறாங்க, சப்ளை பண்றாங்க, விக்கிறாங்க. அப்ப அது இன்வென்டரி, அது சேவிங்ஸ் இல்லை. அப்ப என்ன அடிப்படையை நம்ம கொடுக்கணும்ன்றது முக்கியம். இல்ல எங்கட இதுல வந்து சேவிங்ஸ் மட்டும்தான். இப்ப எடுகேஷன்ல வந்து சேவிங்ஸ் ஒன்லி. அப்ப அன்றைய சேவிங்ஸ் ஒன்லி நாங்க என்ன செய்யணும், சூஸ் பண்ணுவோம். அதே மாதிரி ஃபைனான்சியல் இயர் ஃப்ரம், இதெல்லாம் முக்கியமான இடங்கள். நான் பிறகு உங்களுக்கு சொல்றேன் அதில் விஷயங்களை. ஃபைனான்சியல் இயர் ஃப்ரம் என்கிறது ஒரு மிக முக்கியமான இடம். நாங்க எங்களோட ஃபைனான்சியல் இயர் எப்ப ஸ்டார்ட், ஃபைனான்சியல் இயரை நாங்க எப்ப ஸ்டார்ட் பண்றோம்ங்கிறது முக்கியமான ஒரு இடம். அதே மாதிரி புக் பிகினிங் ஃப்ரம், இது வந்து ட்ரையல் பேலன்ஸ்ல இருக்கிற டேட். ட்ரையல் பேலன்ஸ்ல இருக்கிற டேட்டை வந்து நாங்க அதுல மென்ஷன் பண்ணுவோம், புக் பிகினிங் ஃப்ரம் தான். சரியா? இது ஸ்டார்டிங் டேட்டை சொல்லுவோம். இப்ப போன வருஷம் எண்டிங் டேட்னு சொன்னா இந்த வருஷம் அது என்ன, ஸ்டார்டிங் டேட். அப்ப அந்த டேட்டை நாங்க என்ன செய்வோம், கொடுப்போம். சரியா? அது மாதிரி டெலி வெலிட் பாஸ்வேர்ட்ங்கிற விஷயத்துக்குள்ள போகலாம். இந்த வெலிட் பாஸ்வேர்ட்ங்கிறது நீங்க உங்களோட சேஃப், யூசர் சேஃபுக்காக கொடுக்குற விஷயம். இன்னொருத்தர் வந்து என்ன செய்யலாம், டேட்டா அழிக்கலாமா இல்லையா? இன்னொருத்தர் வந்து எங்களோட மெஷினுக்குள்ள வந்து எங்களோட சாஃப்ட்வேருக்குள்ள வந்து ஒரு டேட்டா அழிச்சுட்டா நம்மளுக்கு தெரியாது. அதால எங்களோட அட்மினிஸ்ட்ரேஷன் பாஸ்வேர்ட், எங்களோட ஓன் பாஸ்வேர்ட், இன்னும் நம்ம செக்யூரிட்டி சிஸ்டம் கொடுக்கலாம். இதுல யூஸ் செக்யூரிட்டி கண்ட்ரோல்ங்கிறத எஸ் கொடுத்தோம்டா இன்னும் அட்வான்ஸான பாஸ்வேர்ட் சிஸ்டம் வரும். நோண்டு கொடுத்தோம்னா அது அந்த ஃபீச்சர்ஸ் இல்லாம போயிடும். சரியா? அப்ப அதை நாங்க அதே மாதிரி பேஸ் கரன்சி இன்ஃபர்மேஷன், கரன்சி இன்ஃபர்மேஷனுக்கு வந்தா பேஸ் கரன்சி சிம்பிள் எங்கட இலங்கையில ருபீஸ், ஃபார்மல் நேம் ஸ்ரீலங்கன் ருபீஸ். ஓகேவா? சார் கேக்குதா சார்? இதெல்லாம் நான் உங்களுக்கு சும்மா ஒரு தெளிவுக்காக ஒரு இன்ட்ரடக்ஷனுக்காக சொல்லி காட்டுற விஷயம். நிறைய விஷயம் இருக்கு இதுல படிக்கிறது. சாஃப்ட்வேர்ல நிறைய 1 by 1 அழகான முறையில எழுதி படிக்கும். சரியா? ரைட். நம்பர் ஆஃப் டெசிமல் பிளேசஸ், தசமதானம் நாம வளமையா யூஸ் பண்ற 2. சோ 2 இஸ் சிம்பிள் சஃபிக்ஸ் டு அமௌண்ட். அமௌண்ட் சிம்பிள் வந்து நெருக்கமா இருக்கணுமா, ஜாயிண்ட் ஆகணுமா? இல்ல, டிவைட் பண்ணி தான் இருக்கும். அப்ப அது நோ, எங்களுக்கு தேவையில்லை. சிம்பிள் ஃபார் டெசிமல் போர்ஷன், அந்த தசத்துக்காக வாரது இலங்கையில எப்படி கால் பண்ணும்? இந்தியாவுல பைசன்னு சொல்றது, பைசான்னு சொல்லுவாங்க தெரியும், பைசா. ஆனா எங்கடையில வந்து என்ன, சென்ஸ் சொல்லுவோம், சென்ஸ், சதம்னு சொல்லுவோம். என்ன சென்ஸ்? ஓகே. சென்ஸ். ஓகேயா? ரைட். அடுத்தது சோ அமௌண்ட் இன் மில்லியன். மில்லியன்ல உங்களோட அமௌண்ட் தெரியணும் அப்படின்னு சொன்னா ரிப்போர்ட்ல மில்லியன் அல்லது இங்க மில்லியன் கணக்குல நீங்க பிசினஸ் பண்றீங்கன்னு சொன்னா அதை எஸ்என் கொடுத்து என்ன செய்யலாம், உங்களுக்கு அதை யூஸ் பண்ணக்கூடிய ஆப்ஷன் தந்திக்கிறாங்க. அதே மாதிரி புட் ஸ்பேஸ் பிட்வீன் அமௌண்ட் அண்ட் சிம்பிள், சிம்பிளுக்கும் உங்களோட அமௌண்ட்டுக்கும் இடையில ஸ்பேஸ் வேணுமான்னு கேட்கிறாங்க. கட்டாயம் எங்களுக்கு தேவை. ஸோ அது இஎஸ்என் கொடுத்துக்கிறோம். டெசிமல் பிளேஸ் ஃபார் பிரிண்டிங் அமௌண்ட் இன் வேர்ட், உங்களோட பிரிண்டிங் நீங்க ரிப்போர்ட்டை பிரிண்ட் எடுக்கும் போது உங்களோட டெசிமல் போர்ஷன் எத்தனை ஆல்ரெடி நாம மென்ஷன் பண்ணிக்கிறோம், 2. இந்த 2 மென்ஷன் பண்ணிக்கிறோம். அதே இதை நான் இப்ப என்ன செய்யலாம், அந்த ஃபீச்சர்ஸை யூஸ் பண்ணலாம். தென் என்ன பண்ணோம்னா அக்செப்ட், உங்களோட கம்பெனி கிரியேஷன் எல்லாம் ஓகேவான்னு எஸ் திரும்ப ஒரு தடவை அக்செப்ட் பண்ணிட்டோம்னா எங்களோட கம்பெனியோட ப்ரொஃபைல் என்ன செய்யுது, உருவாக்கப்பட்டு. இதான் எங்களோட கம்பெனியோட ப்ரொஃபைல். சரியா? அப்ப எங்களோட கம்பெனியோட ப்ரொஃபைல நாங்க கிரியேட் பண்ணி என்ன செஞ்சிருக்கிறோம், எடுத்திருக்கிறோம். சரியா? இப்படித்தான் எங்களோட டெலிட கம்பெனியோட ப்ரொஃபைல் என்ன செய்யும், இருக்கும். சோ இதுக்குள்ளதான் நாங்க எல்லா வேலைகளையும் என்ன செய்யணும், தேவையான ஆப்ஷனை நாங்க என்ன செய்யலாம், நாங்க உருவாக்கி எடுக்கலாம். இப்ப F11 அடிச்சோம்னு சொன்னா ஈவன் சரி, இதுல அக்கவுண்டிங் ஃபீச்சர்ஸ் இருக்குது. இதை நாங்க ஆக்டிவேட் பண்ணி என்ன செய்யலாம், எடுத்துக்கொள்ளும். எடுத்தா எங்களுக்கு அதை என்ன செய்யும், ஒர்க் பண்ணும். அதே மாதிரி இன்வென்டரி ஃபீச்சர்ஸும் இருக்கு. இதை நாங்க என்ன செய்யலாம், ஆக்டிவேட் பண்ணி எங்களுக்கு தேவையான ஃபீச்சர்ஸை நாங்க என்ன செய்யலாம், யூஸ் பண்ணி கொள்ளலாம். இதெல்லாம் இந்த சாஃப்ட்வேருக்குள்ள இருக்கிற முக்கியமான விடயங்கள். அதே மாதிரி நாங்க ரிப்போர்ட்ஸ், எங்களுக்கு தேவையான மெயினான ரிப்போர்ட்ஸ் நாங்க என்ன செய்யலாம், நாங்க பார்க்கலாம். நாங்க என்ன லெஜர் கிரியேட் பண்ணல, நாங்க அதை படிப்போம். ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கவுண்ட்ங்கிறது என்ன, இன்கம் ஸ்டேட்மெண்ட். ஸ்டாக் சம்மரி, நாங்க ஸ்டாக் என்டர் பண்ணதுக்கு ஒரு சம்மரி காட்டும், எல்லா வயசான சம்மரி காட்டும். ரேஷியோ அனலைசிஸ், நீங்க படிச்சிருப்பீங்க அக்கவுண்ட்ஸ்ல. இப்ப WD 3ல எஃப்ஏஆர் அல்லது A லெவல்ல நிதி விகித பகுப்பாய்வு, கரண்ட் ரேஷியோ, டெட் ஈக்விட்டி ரேஷியோ, என்ன க்ராஸ் ப்ராஃபிட் ரேஷியோ, நெட் ப்ராஃபிட், எல்லாம்
எல்லா ரைட்ஸும் அதுவாகவே என்ன செய்யும் கால்குலேட். நாம பேரை எடுத்துலாம் கால்குலேட் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. பிரிண்ட கொடுத்தா அல்லது இமெயில கொடுத்தா உரிய ஆளுக்கு என்ன செய்யும், அது போய் சேரும். ஸோ இதெல்லாம் ஆட்டோவா என்ன செய்யும். அதே மாதிரி பட்ஜெட்டிங் விஷயங்கள் நிறைய இருக்கு. ரிப்போர்ட் டிஸ்பிளேக்குள்ள போனீங்கன்னா நிறைய விஷயம் இருக்கு. டே புக், ட்ரையல் பேலன்ஸ். நீங்க ஒரு ட்ரையல் பேலன்ஸ் இப்ப இதுல இல்ல, பட் ட்ரையல் பேலன்ஸ் நான் பார்க்கலாம், டே புக் பார்க்கலாம், எவ்ரிடே என்ன நடந்தது என்றெல்லாம் பார்க்கலாம். அக்கௌண்ட்ஸ் புக்கை நாங்கள் செப்பரேட் பண்ணி பார்க்கலாம், ரைட். அவுட்ஸ்டாண்டிங் டீடைல்ஸ், அதே மாதிரி இன்வென்டரி டீடைல்ஸ், கேஸ் புக், அதே மாதிரி ரீகன்சிலியேஷன், எல்லாமே செப்பரேட் என்ன செய்யலாம். இப்படியாக இருக்கக்கூடிய ஒரு மிக முக்கியமான சாஃப்ட்வேர். சோ இந்த சாஃப்ட்வேர் எங்களுக்கு தெரியாம நாங்க ஒரு வேக்கண்டுக்குள்ள போனோம், நிச்சயமா நாங்க எல்லாரும் நோக்கம் என்ன, ஏர்னிங் மணி தான். அதுக்கு நாங்க போகல, அதுக்கேற்ற மாதிரி என்ன செய்யணும், தயாரா போகணும். அப்படி போனா மட்டும்தான் எங்களால் என்ன செய்யலாம், ஒர்க் எங்களால எடுத்துக்கொள்ள முடியும். இல்லைன்னா நாங்க ஃபெயிலியர் ஆகி காம்படிஷன்ல இன்னொருத்தர் முன்னுக்கு போவார், நாம போய் நினைக்கணும். அதனாலதான் நிறைய பேர் வெளிநாட்டுக்கு போய் கவுண்டிங் ஃபீல்டுக்குள்ள போற ஜாப் கிடைக்கிறலன்னு சொல்றாங்கல்ல மேரண்டா, சாஃப்ட்வேர் சுத்த மாதிரி. சரியா, இண்டஸ்ட்ரிக்குள்ள போற சாஃப்ட்வேர் தெரியாம போனாரண்டா அவருக்கு கடைசி வரைக்கும் ஜாப் கிடைக்கும். சரியா, சில ஆட்கள் சொல்லுவாங்க, நான் நிறைய இன்டர்வியூ பேஸ் பண்ண பாரு எனக்கு ஜாப் கிடைக்கல அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன் கிடைக்கல அப்படின்னு கேட்டா காரணம் பின்னுக்கு அங்க அதை சொல்ல மாட்டாங்க, மறைச்சு கொள்வாங்க. எனக்கு இந்த நாலேஜ் இல்லைன்னு சொல்ல மாட்டாங்க யாரும். அதனால அது அந்த நாலேஜ் இல்லைங்கிறது அவங்களுக்கு தெளிவா தெரியும். அதனாலதான் ரிஜெக்ட். ஏன்னா அவன் அதுல கேட்டிருப்பான், இந்த நாலேஜ் உங்களுக்கு தெரியணும், இது இருக்கணும்னு சொல்லுவான். சரி, அப்ப இப்படியாக இருக்கு. இதே மாதிரி இன்னும் வேர்ல்டுல இருக்கிற டாப் லெவல்ல இருக்கக்கூடிய சாஃப்ட்வேர் நான் அது இதுல உங்களுக்கு காட்ட போறேன். இதுல வந்து நான் எல்லாரும் கொஞ்சம் என்ன இருந்து கேட்கணும். சரியா, நிறைய விஷயம் சொல்ல போறேன். என்னமா சார் கேக்குதா? சொல்லுங்க. ஆமாம் சார். இதுல நீங்க ஃபெஸ்ட்ல வந்து கிரியேட் பண்ணும்போது ஃபைனான்சியல் இயர் டேட்டும் அடுத்தது பிகினிங் ஸ்டேட் ஃப்ரம் பிகினிங் டேட் ஃப்ரம் இருந்துச்சு. அது ரெண்டுக்கும் என்ன டிஃபரன்ஸ் சார்? அதுல டிஃபரெண்ட் நான் உங்களுக்கு வடிவா சொல்லி தரேன். இப்ப நீங்க அதை உங்களுக்கு சொன்னா விளங்க மாட்டா, நான் அதுல உங்களுக்கு நோட் மாதிரி அழகா தருவேன். அந்த டேட் ரெண்டும் எப்படி கொடுக்குற, இது என்ன அது என்ன, புக் பிகினிங் ஃப்ரம்ங்கிறது என்ன, பிஸ்கால் இயர் டேட்ங்கிறது என்னங்கிறது நான் உங்களுக்கு வடிவா தெளிவா சொல்லி தரேன். இப்ப அது வந்து சப்ஜெக்டுக்குரிய நாலேஜ் தானே கேக்குறீங்க, அதை இப்ப உங்களுக்கு சொல்லி தரேன். சரியா, சொன்னா அது விளங்காது. அதை உங்களுக்கு நான் தெளிவுபடுத்தேன். நம்ம திரும்ப கிளாஸ் தானே வரும். அடுத்த கிளாஸ் வந்து உங்களுக்கு தியரியோட பிராக்டிக்கலோட என்ன செய்யும் கிளாஸ் போக போகுது. ரைட் ஓகே. அடுத்த வேர்ல்டுல இருக்கக்கூடிய சாஃப்ட்வேர் குயிக் புக். எல்லாருக்கும் தெரியுமா குயிக் புக்? என்ன கைஸ், குயிக் புக் கேள்விப்பட்டிருக்கீங்களா? ரொம்பவே முக்கியமான, எல்லா இடங்கள்லயும் இருக்கக்கூடிய ஒரு சாஃப்ட்வேர், மிக முக்கியமான ஒரு சாஃப்ட்வேர். சோ இந்த சாஃப்ட்வேர் தெரிஞ்சிருந்தால் இன்னும் அட்வான்டேஜ். இந்த சாஃப்ட்வேர் தெரிஞ்சிருந்தால் இன்னும் உங்களோட ஒர்க் என்வாயன்மெண்ட் வந்து உங்களுக்கு பாசிட்டிவா என்ன செய்யும். சரியா, இப்ப இதுல நிறைய விஷயங்கள் இருக்கு. இதுல பாருங்க, இந்த அம்புக்குறி மாதிரி எல்லாம் காட்டிக்காங்க. இதெல்லாம் ஒவ்வொன்றும் ஒரு கனெக்ட், ஒவ்வொரு விஷயம் ஒரு கோஆர்டினேஷன். சரியா, இந்த கோஆர்டினேஷன் சம்பந்தமா நீங்க என்ன செய்ய போறீங்க என்ன, அப்ப இதை விழுங்கி இது கட்டாயம் என்ன சொல்லும் தெரிஞ்சிருக்கு. அதே மாதிரி இன்னொரு சாஃப்ட்வேர் உங்களுக்கு காட்ட போறேன், அதையும் பார்க்கலாம். நீங்க வேர்ல்ட்ல இருக்கக்கூடிய அடுத்த மிக முக்கியமான அமெரிக்கன் சாஃப்ட்வேர் பீஸ்ட்ரி அக்கவுண்டிங். பீஸ்ட்ரி அக்கவுண்டிங்கிறது டெலிய அதே மாதிரி குயிக் புக் பீட் பண்றதுக்காக வந்த சாஃப்ட்வேர். ஏன்னா இதுல என்னன்னா அந்த குயிக் புக்ல அதே மாதிரி டெலியில இல்லாத சில ஃபீச்சர்ஸ் இதுல இருக்கு, ஈஸியான ஃபீச்சர்ஸ். என்ன சொல்லிக்கிறாங்கன்னா, இங்க மாடியூல்ஸ் செப்பரேட் பண்ணிக்கிறாங்க, அதுக்குள்ள டெப்ப வந்து தெளிவா போட்டிக்கிறாங்க. வெண்டரோட சம்பந்தப்பட்ட இந்த வெண்டர்ங்கிற மாடியூலோட சம்பந்தப்பட்ட டெப் என்னென்ன, சிம்பிள். அப்ப ஒரு ஸ்டூடெண்ட்டுக்கு குழப்பம் இல்லை. சரியா, அதே மாதிரி இன்வென்ட்ரியோட சம்பந்தப்பட்ட டெப் என்ன, இதுல சகல ரிப்போர்ட்டும் முன்னுக்கு என்ன செய்யும் வியூவா எல்லாம். இப்ப பாருங்க, இந்த ரிப்போர்ட்டை பார்க்கலாம். ரிப்போர்ட் வந்து தெளிவா சொல்லுது என்ன ஐட்டம்ஸ் என்ன விஷயம். அப்ப இதெல்லாம் உங்களுக்கு படத்துல தெளிவா என்ன செய்யும் இந்த சாஃப்ட்வேர்ல காட்டும்ங்கிறதால இதுவும் ஒரு இடத்தை பிடிச்சிருக்கு. மிடில் ஈஸ்ட்ல வந்து இதுவும் ஒரு இடத்தை நெருங்கிய காம்படிஷன் இருக்குது குயிக் புக்கும் பீஸ்ட்ரிக்கும் இடையே. ஆனா இன்னும் குயிக் புக்கை ரீச் பண்ணல, குயிக் புக்கை தாண்டல,
நெருக்கமான ஒரு ரிலேஷன்ஷிப்ல இருக்கிறாங்க, கடும் கம்பெடிஷன் இவங்களுக்குள்ள இருக்கு. இதுக்குள்ள ஒராக்கிள்ங்கிற சாஃப்ட்வேரை கொண்டு வந்திருக்கு, அதாவது ஏற்கனவே இருந்த சாஃப்ட்வேர் தான். அந்த ஒராக்கிள்ங்கிற சாஃப்ட்வேரை கொண்டு வராங்க, ஆனா நிறைய கம்பெனி அதை ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க. சரியா? அப்ப அங்க இருக்கிற அக்கௌண்டன்ட் மாதிரி கேட்ட டைம்ல சொன்ன விஷயம் என்னன்னா, ஒராக்கிள்ங்கிற சிஸ்டம் கொஞ்சம் குழப்ஸா இருக்கிறதால நாங்க அதை என்ன செய்யணும், எடுக்கல. இஆர்பி சிஸ்டத்தை நாங்க என்ன செய்யணும், மோஸ்ட் நாங்க பயன்படுத்துறோம்ங்கிற விஷயத்த நாங்க என்ன செஞ்சாங்க, இத தகவல் சொன்னாங்க. சரியா? அப்ப இப்படியான அப்டேட் வந்து உங்களுக்கு நான் இடத்துல சொல்லி, இது மட்டுமல்ல, எங்கிட்ட இருக்கிற கம்ப்யூட்டர்ஸ் அக்கவுண்டிங்ல எக்ஸல் அக்கவுண்டிங் என்கிற விஷயம் அதுவும் இருக்குது. சரியா? அப்ப ஒரு ஸ்டூடெண்ட் வந்து ஓவரால் சாஃப்ட்வேர் எல்லாத்தையும் படிச்சதுக்கு பின்னாடி அந்த ஸ்டூடெண்ட் என்ன செய்யணும், ஒரு எக்ஸல்ல நம்ம கேம்பஸ்ல இருக்கிற ஒரு சிஸ்டம், நான் அது இல்லாம அது முடிக்காம என்ன செய்யறது, டிவேக் சர்டிபிகேட் எடுத்து கொடுக்குறது. சொல்ல அதை முடிச்சா மட்டும்தான் டிவேக் சர்டிபிகேட் அதுக்குரிய பரிந்துரை செய்யும். ஏண்டா எந்த ஸ்டூடெண்ட் படிச்சு வழியானா குவாலிஃபைடான ஸ்டூடெண்ட் புத்தகம் உச்சரிக்க கூட எனக்கு அது விருப்பம் இல்லை. சரியா? எனக்கு 5 பேர் படிப்பிக்கிறதுனால பரவாயில்ல, நான் படிப்பிப்பேன், ஆனா எனக்கு படிக்கிற 5 பேரும் 5 பேரா இருக்கும். சரியா? அப்படி ஒரு ஸ்டூடெண்ட், அதாவது எல்லா ஸ்டூடெண்ட்ஸுக்கும் அந்த ப்ராசஸ் தான். இது ஒரு ஸ்டூடெண்ட் உருவாக்கின சாஃப்ட்வேர் சிஸ்டம். இவருக்கு கொடுத்த ப்ராஜெக்ட் நான். சரியா? இது ஒரு ஸ்டூடெண்ட் கொடுத்த ப்ராஜெக்ட். ஸோ இந்த ப்ராஜெக்ட்ல அவர் செய்து கொண்ட விஷயம் இது வந்து எதுக்காக உருவாக்கப்பட்ட ஒரு சிஸ்டம். இது எக்ஸல் அவர் உருவாக்கினா, நான் அதாவது அவருக்கு கொடுத்த ஒர்க் என்ன அப்படின்னு சொன்னா, எல்லாருக்கும் விசிபிள் ஆகுதா? ஓகே, ரைட். இது வந்து ஒரு டிஸ்ட்ரிபியூட்டர் அல்லது டிஸ்ட்ரிபியூஷன் சென்டர். இது பெப்சி கம்பெனியோட டிஸ்ட்ரிபியூஷன் சென்டருக்குரிய ஒரு சாஃப்ட்வேர் எக்ஸல்ல கிரியேட் பண்ணுங்க ஒரு ப்ராஜெக்டை கொடுத்து, டே பை டே நான் அப்சர்வேஷன் செய்வேன், செஞ்சு அவர் டவுட்ஸ் அதெல்லாம் கிளியர் பண்ணி என்ன மாதிரி இதை மோடிஃபை பண்ணணும், ஃபுல் ஐடியா, அந்த ஐடியா எல்லாம் கேட்டுட்டு அவர் உருவாக்கின ஒரு எக்ஸல்ல உருவாக்கின ஒரு சாஃப்ட்வேர். இது ஒரு ஸ்டூடெண்ட் ப்ராஜெக்ட், ஒரு ஸ்டூடெண்ட் ரிஸ்கானுங்கிற ஸ்டூடெண்ட் உருவாக்கின ஒரு ப்ராஜெக்ட். சரியா? இப்ப இதுல வந்து கைஸ் நல்லா பாத்துக்கோங்க, நான் சும்மா சிலதை என்டர் பண்ணி காட்டுறேன் பாருங்க. இப்ப நாங்க 200 ml, இப்ப நீங்க ஷாப்ல போயிட்டு குடிக்க ஒரு கிளாஸ் பாட்டில் 200 ml, இதை நீங்க ஒரு வெளிய இடத்துல ஒரு கம்பெனில இருந்து நீங்க என்ன செய்றீங்க, அல்லது உங்களுக்கு வெளி இடத்துல இருந்து பர்ச்சேஸ் பண்ணி வரதுன்னு வச்சுக்கொள்ளுமே, டிஸ்ட்ரிபியூஷன் சென்டருக்கு வரதுன்னு வச்சுக்கோங்க. இப்ப இத சும்மா உதாரணத்துக்கு இந்த டேட் எத்தனை, 12/8/2025. சரியா? இதுல டீடைல்ஸ் என்ன, பர்ச்சேஸ் உதாரணம். சரியா? இதெல்லாம் ரன் பண்ணி ஃபுல்லா நான் பார்த்துட்டு தான் அவருக்கு ஃபைனலா சர்டிஃபிகேட் எடுத்து கொடுக்கணும். சரியா? இப்ப இந்த யாரு இந்த சாரி இது பர்ச்சேஸ் பண்ணும்போது டிஎஸ்ஆர் வர மாட்டார். டிஎஸ்ஆர்ங்கிறது ஒரு சேல்ஸ் ரெப், அவர் வர மாட்டார். பர்ச்சேசிங்ங்கிறது என்ன, டிஎஸ்ஆர் இடத்துல கம்பெனி, மெயின் கம்பெனி என்றது மட்டும்தான் இருக்கும். இது கம்பெனில இருந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கிறோம். ஓகே, ரைட். இப்ப கலெக்ஷன்ங்கிறத நாம பர்ச்சேஸ் மாத்தலாம், அது டேர்ம் தானே, அவர் கலெக்ஷன் போட்டிக்கிறார், நான் பர்ச்சேஸ் மட்டும் அடிக்கணும். சரியா? இப்ப பர்ச்சேஸ் பண்றோம் 1000 கேஸ், 1000 கேஸ் அந்த ஃபுல் பாக்ஸ். ரைட்? பாருங்க, இப்ப நாம என்ன பண்ணினா என்ன நடக்குது, இப்போ உங்களோட ஸ்டாக்ல இருக்கிற பேலன்ஸ் எத்தனையா, 1000. உங்களோட ஸ்டாக் பேலன்ஸ் எத்தனை, 1000. ரைட். நீங்க அதே at the same dateல நீங்க சேல்ஸ் போறீங்க. சேல்ஸ் பாருங்க எப்படின்னு பாருங்க. இதெல்லாம் ஒரு ஸ்டூடெண்ட் கிரியேஷன். இப்போ ஒரு உதாரணத்துக்கு பிரிமாஸ்ங்கிற ஒரு சேல்ஸ் ரெப் தான் இந்த சேல்ஸ் பண்ண போறோம். சரியா? ரைட். இப்ப அவர் வந்து ஒரு 100 கேஸ வந்து என்ன செய்ய போறாரு, 100 பாக்ஸ விற்கிறாருன்னு வச்சுக்கோங்க. என்ன பண்ணினா என்ன நடக்கும், என்ன பேலன்ஸ் எத்தனை ஸ்டாக் இருக்குது, டோட்டல் சேல்ஸ் இந்த இன்னைக்கு இவர் பண்ணினது மொத்த டோட்டல் சேல்ஸ் எத்தனை, 100. ரைட். இன்னொருத்தர் இந்த டேட்ல, அதே இந்த சேம் டேட்ல இன்னொரு சேல்ஸ் நடக்குன்னு வச்சுக்கொள்ளுமே.
அருள்ங்கிறவர் ஒரு ஆள் என்ன செய்யறார், சேல்ஸ் ரெப். அவர் வந்து என்ன செய்யறார், இப்ப அவர் ஒரு 124 கேஸ் அதே மாதிரி ஒரு 12 பாட்டில் வித்திருக்கிறார். இப்ப என்ன நடந்தது, இப்ப என்ன நடந்திருக்கு சொல்லுங்க பாப்போம். இதான் கிரியேட்டிவிட்டின்னு சொல்றோம். இதைத்தான் சொல்றேன் கிரியேட்டிவிட்டின்னு சொல்றோம். என்னன்னா உங்களோட பேலன்ஸ் ஸ்டாக் வந்து 776 கேஸ்ல 12 பாட்டில் நீங்க லெஸ் பண்ணுங்க. அப்ப 775 12 பாட்டில், ஒரு கேஸ்ல 24 பாட்டில் இருக்கு. 775 12 பாட்டில் கழிச்சா அப்ப 775 12 பாட்டிலும் உங்களோட ஸ்டாக்ல இருக்குது. சேல்ஸ் எத்தனைப்பா, 224 12 பாட்டிலும். ஆட்டோ அது என்ன செய்யும், அதுவே செய்யும். சரியா, இந்த கிரியேஷன் செஞ்சு இன்னொரு விஷயம். இப்ப இதுல பழுதாயிட்டு, இப்ப லோரியில ஏற்றிட்டு போகும்போது ஒரு சேல்ஸ் நடக்கக்குள்ள ஒரு கேஸ் கீழே விழுந்துட்டு, உதாரணத்துக்கு ஒரு 10 பாட்டில், சரி நம்மளுக்கு ஒரு 10 பாட்டில் என்ன செஞ்சிட்டேன்னா விழுந்துச்சு, டேமேஜ் 10 பாட்டில்ஸ். அதுல அந்த கேஸ் போய் விழுந்தது ஒரு 10 பாட்டில் வச்சுக்கோங்க. சரியா, ரைட். நம்ம ஸ்டாக்ல மிஸ் ஆகுறது, அந்த மந்த்ல மிஸ் ஆகுறது ஒரு 20 பாட்டில். என்ன நடந்தது ஆட்டோமேட்டிக்கா, இந்த பாட்டில் எல்லாம் இன்னும் மாறிக்குது. ஒரு கேஸும் 16 பாட்டில் மாறும். அது இங்க அட்ஜஸ்ட் ஆகும் பாருங்க. என்ன பாருங்க, ஸ்டாக் என்ன செய்யுது, அட்ஜஸ்ட் ஆகும். சோ ஸ்டாக் வந்து ஆட்டோமேட்டிக்கா பாருங்க படத்துல விழுதா இல்லையா, 116 கேஸ் ஆகும்னு சொல்லி விழுது. சோ பேலன்ஸ் ஸ்டாக் எவ்வளவு இருக்குது, சேல்ஸ் எவ்வளவு, சேல்ஸ்ல மாற்றம் இல்லை, ஆனா பேலன்ஸ் ஸ்டாக்ல என்ன செய்யுது, மாற்றம் இருக்கு. அப்ப இப்படியான ரிப்போர்ட் இன்னும் இதில் அப்டேட் பண்ணலாம். அவர் நான் இன்னும் அதை சில விஷயங்களை கூட ஓகே ரைட் எவ்வளவு போதும், எவ்வளவு கிரியேட்டிவ் இருந்தாலே போதும். அடுத்த விஷயம் அவர் ஆட்டோமேட்டிக்கா என்ன செய்வாருங்கிறது அது அர்த்தம். இப்படி இவர் சிஸ்டம் இவர் கிரியேட் பண்ணிக்கணும். அப்ப நீங்க இதை என்ன நாலேஜ் வர்ற, ஒரு சாஃப்ட்வேர் நாலேஜை வச்சுதான் இதை அவருக்கு எல்லா சாஃப்ட்வேரும் படிச்சதுக்கு பின்னாடி இவர் ஒரு ஃபுல்ஃபில் தரோ நாலேஜ் எந்த சாஃப்ட்வேரை கொடுத்தாலும் நீங்க செய்வார். ஏன்னா ஒரு ஐடியா இருக்கு, எப்படி செய்யணும்னு தெரியும். எல்லா சாஃப்ட்வேர் புதுசா ஒரு சாஃப்ட்வேர் கண்டுபிடிச்சா கூட செய்யும். பாருங்க அவர் நிறைய விஷயம் உருவாக்கி இருக்கு. ஃப்ரீ இஷ்யூஸ் கொடுத்தா எப்படி பாத்தீங்கன்னா, இக்விட்டி கேபிட்டல் அசெட் லைபிலிட்டி எக்ஸ்பென்சஸ் சைட், ரைட். இதுல பாருங்க சமரி, இன்வென்டரி சமரி பாருங்க ஆட்டோமேட்டிக்கா விழுதா இல்லையா, விழுதா இல்லையா பாருங்க, சேல்ஸ் விழுதா இல்லையா. அப்ப சேல்ஸை கவுண்ட் பண்ணி எவ்வளவு டோட்டல் வேல்யூ, இப்ப பிரைஸ் வேற, ரைட். அதுல எல்லாமே பேலன்ஸ் ஸ்டாக் கேஸ் ஆஃப் வேல்யூ எவ்வளவு, பேலன்ஸ் ஸ்டாக் வேல்யூ எவ்வளவு, எல்லாமே விழுது. ஒரு இதெல்லாம் செஞ்சதா நாம இல்ல, அவர் செஞ்ச வேலை அந்த மட்டும்தான். பட் எல்லாமே டீடைல் வைஸா வருது. இதுதான் சாஃப்ட்வேர் நாலேஜ். அப்ப அவர் படிச்சு கொண்ட சாஃப்ட்வேர்ல இருந்து கிடைச்ச விஷயம் பாருங்க. ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கவுண்ட் பாருங்க, கிராஸ் ப்ராஃபிட் இதுவரைக்கும் வித்ததுக்கு எவ்வளவு கிடைச்சிருக்கு, 15,732. இது பழைய அக்கவுண்ட்ஸுக்குரிய சிஸ்டம். அதாவது அமௌண்ட் இப்ப வெறிய அமௌண்ட் முன்ன பழைய அமௌண்ட் தான் இதுல போட, அதெல்லாம் இந்த அமௌண்ட் வந்திருக்குது. சோ அதுல என்னென்ன நடந்திருக்கு அது பாருங்க. இன்வென்டரி பேலன்ஸ் எவ்வளவு இருக்குது, ஆட்டோமேட்டிக் எங்க வந்திருக்குது, ஃபைனான்சியல் பொசிஷன் வரைக்கும் வந்திருக்கு. ஸோ இதான் எங்கட சாஃப்ட்வேர். ஒரு இடத்துல என்ட்ரி பண்ண விஷயம் எங்க வரைக்கும் வரணும், ரிப்போர்ட் வரைக்கும் வரணும். இந்த ரிப்போர்ட் செய்யற வரைக்கும் ஒருத்தருக்கு நாலேஜ் இருந்தா நீங்க தான் கிங். பார்கெயின் பண்ணையில் எங்க ஒரு இன்வென்ட்ரியில ஒரு ஜாப் ஒரு ஜாப் நடக்கிற இடத்துல ஒரு இன்டர்வியூல நீங்க என்ன செய்யணும், பார்கெயின் பண்ணி உங்க சாலரி என்ன செய்யணும். இதை கொண்டு போய் நாம என்ன செய்யலாம், இது நான் கிரியேட் பண்ண சாஃப்ட்வேர் பாருங்க. இது என்ன விஷயம், இதை ஃபீச்சர்ஸை பத்தி சொன்னாலே போதும். ஹெச்ஆர்எம்க்கு அதெல்லாம் தெரியும், அவனுக்கு தெரியும். ஹெச்ஆர்எம் அவனுக்கு அக்கௌண்டிங் சம்பந்தமா பேசினா காணும். அதுல இப்படியான ப்ரூஃபை நம்ம காட்டினா இதெல்லாம் உங்களுக்கு எந்த கம்பெனி நீங்க இந்த ஜொப்ப எனக்கு தருவீங்கன்னு சொன்னா எந்த கம்பெனிக்கு நான் என்ன செய்யணும், இந்த ப்ராசஸ் செய்யும். இதுல நான் பிறகு நிறைய விஷயம் சொல்லி கொடுத்து அப்டேட் கண்ட்ரோல் சிஸ்டம் எந்த கம்பெனி இல்லாம அதெல்லாம் இல்ல. இப்ப நாம கிரியேட்டிவா திங்க் பண்ணணும். எல்லாரும் பார்த்திருக்கிறோம் பேங்க் ரிகன்சிலியேஷன் பார்த்து, டெட்டர் கிரெடிட்டர் கண்ட்ரோல் சிஸ்டம் பார்த்திருக்கு, கேஸ் கண்ட்ரோல் சிஸ்டம் பார்த்திருக்கிறோமா இல்ல. ஆனா அது இப்ப உருவாயிருக்கு. அந்நேரம் அது இல்ல, காசு கணக்குன்னு தான் இருந்தது. இப்ப காசு கட்டுப்பாட்டு கணக்கு வந்துச்சு. ஆனா நாங்க அந்நேரம் என்ன செஞ்சிட்டோம், காசு கட்டுப்பாட்டு கணக்கு ரியலைஸ் பண்ண இன்னொன்று வரல, இன்னும் சாஃப்ட்வேருக்குள்ள வரல. இன்வென்டரி கண்ட்ரோல் சிஸ்டம், சரியா, இன்வென்டரி கண்ட்ரோல் சிஸ்டம் இன்னும் வரல. ஆனா ஆல்ரெடி நாங்க என்ன செஞ்சிட்டோம், இன்வென்டரி கண்ட்ரோல் சிஸ்டம் சம்பந்தமான விஷயங்களை பிள்ளைகளுக்கு சொல்லிட்டோம். இதை அப்டேட் பண்ணுங்க, இது தெரிஞ்சு கொள்ளுங்க எப்படி செய்யுது. இது மட்டும் இல்ல, ஒரு மேனேஜரியல் அக்கௌண்ட்டுக்கும் ஃபைனான்சியல் அக்கௌண்ட்டுக்கும் இருக்கிற வேரியன்ஸ், சரியா, அதுல ரீகன்சிலியேஷன். ஏன்
ஃபைனான்சியல் அக்கவுண்ட்ஸ்ல இவ்வளவு லாபம் வருது, ஏன் மேனேஜ்மெண்ட் அக்கவுண்ட்ல வந்து இவ்வளவு லாபம் வருது, என்ன ரீசன், இதுக்கான காரணம் என்ன? அப்ப அதுக்கான அக்கவுண்ட் இதெல்லாம் ஸ்பெஷல் நாலேஜ். இதெல்லாம் ஒரு இன்டர்வியூல நாம பேசக்குள்ள அந்த உங்களோட ஹெச்ஆர்எம் அப்படியோ நாடில கையை வச்சுட்டு எடுக்கிறீங்க. இவ்வளவு விஷயம் தெரிஞ்சவன நம்ம விடலாமா? எவ்வளவு salary எக்ஸ்பெக்ட் பண்றீங்க? 10,000. அப்படித்தான் நான் போறேன். எனக்கு ஆப்பர்ச்சுனிட்டி தந்தா நான் வேலை செய்வேன், இல்லையா இன்னொரு கம்பெனி போ. பார்கெயின் பவர் இருக்கணும். அது எங்க இருந்து வரும்? நாலேஜ்ல இருந்து வரும். சும்மா எல்லாரும் படிக்கிற நாலேஜ் எப்படி? WT செய்யறது நாலேஜ், புத்தக நாலேஜ், அக்கவுண்ட்ஸ்ல புத்தக நாலேஜ், CMA எல்லாமே புத்தக ரீதியான நாலேஜ். ஆனா நிறைய பேருக்கு 195% பிராக்டிக்கல் நாலேஜ் இல்ல. சோ இந்த பிராக்டிக்கல் நாலேஜ் இல்லன்னு சொன்னா சிம்பிளி நாம வந்து எதிர்பார்க்கிற சாலரியை நாங்க எடுக்க இயலாது. மார்க்கெட்ல இருந்து கொஞ்சம் கம்ப்ளீட் பண்ணி தான் ஒரு ஜாப் எடுக்க வேண்டி வரும். அதான் நிறைய பேர் கஷ்டப்படுறோம். சோ இப்படி ஒரு சாஃப்ட்வேரை காட்டி நம்ம ஒரு எக்ஸ்பிளனேஷன், நான் ஒரு 5 மினிட்ஸ் உங்களுக்கு நான் வந்து இந்த அக்கவுண்டிங் சிஸ்டத்தை பத்தி நான் சொல்ல போறேன். சின்ன ஒரு என்ன உங்களுக்கு பிரீஃப் ஒரு இன்ட்ரடக்ஷன் தர போறேன்னு சொல்லி கூட நீங்க வெளியே என்ன செய்யலாம். ஒரு ப்ரொஜெக்டர் ஒன்று நாம கேட்கிற அப்படித்தான், ஒரு ப்ரொஜெக்டர் எனக்கு இமீடியட்டாக நான் இந்த சிஸ்டத்தை விளங்கப்படுத்தும், நான் இந்த கம்பெனிக்கு என்ன செய்ய போறேன் நான் விளங்கப்படுத்த. அப்பவே அவன் மெஸ்மரைசிங் பெர்செப்ஷன் உங்களை வந்துடும். ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஷன் இஸ் த பெஸ்ட் இம்ப்ரெஷன். உங்களை வார அந்த மதிமானம் ஃபர்ஸ்ட்டுக்கு ஒரு நல்ல ஒரு வந்துட்டுண்டா உங்களை விடலும் கடைசி வரைக்கும் நினைக்கமா. எப்படியோ இவனா உங்களுக்கு எடுத்துடணும், எவ்வளவு இருந்தாலும் பரவாயில்ல கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி எடுத்துருவோம் மைண்ட் செட் மட்டும்தான். அதை பேசுறதுக்கு எத்தனை பேர் தயார்? நிறைய பேருக்கு தெரியும். சோ இப்படியான வாஸ்ட் நாலேஜோட நாம என்ன செய்யணும்? ஒரு இண்டஸ்ட்ரிக்குள்ள நாம என்ன செய்யணும்? பயன். அப்படி போனா தாங்க நாம என்ன செய்யலாம்? நாம எதிர்பார்த்த அச்சீவ்மெண்ட், நாம நம்மளோட கனவு என்ன செய்யலாம்? மிக குறுகிய காலத்துக்குள்ள என்ன செய்யலாம்? பெற்றுக்கொள்ள. தொழில் சொல்லிட்டா கிடையாது. நாம அக்கவுண்டிங் சிஸ்டத்தை பத்தி விளங்கப்படுத்தினா சாஃப்ட்வேர் இருக்கிற வேரியன்ஸ் என்ன, சாஃப்ட்வேர்ல இருந்து இன்னும் என்ன விஷயத்தை உருவாக்கணும், என்ன எங்கட கம்பெனிக்கு நான் என்ன ஸ்பெஷலா செஞ்சு தர போறேன் எங்கிறத பத்தி பேசினா அவனுக்கு நாம எக்ஸ்பிளேஷன் கொடுக்கணும். அவன் நம்மளுக்கு சொல்றதை விட நாம அவனுக்கு எக்ஸ்பிளேஷன் கொடுத்தா எங்களுக்கு ஒர்க் கரண்டி சொல்லிட்டான ஒர்க். நாம சொல்ற அமௌண்ட் அவன் என்ன செய்வான்? பிக்ஸ் பண்ணுவான். இது நான் சொல்லல, இது எங்கட ஃப்ரெண்ட்ஸ் இதுக்குள்ள இருக்கிற HRM டீம் சொன்ன விஷயம். இது நான் சொல்லல, என் ஓன் ஐடியா இல்ல. சரியா? இது HRM டீம் வந்து உங்களுக்கு கொடுக்க சொன்ன அறிவுரை. சரியா? ஒரு ஸ்டூடெண்ட் நல்ல பார்கெயின் பவரோட, சரியா, நல்ல எக்ஸ்பிளனேஷன் நாலேஜோட, அந்த எக்ஸ்பிளைன் பண்ணக்கூடிய நாலேஜோட, ஒரு விஷயத்த தெளிவா சொல்லக்கூடிய நாலேஜோட ஒரு இன்டர்வியூக்கு வந்தா கேட்கிற சம்பளத்தை நாங்க கொடுப்போம். சரியா? கூனி குறுகி போய் குந்திக்கிருந்தா ரிஜெக்ட் பண்ணிட்டு விட்டோம். இது எங்களோட மைண்ட் செட். அவங்க சொன்னார் இதான் மைண்ட் செட். ஜோப் கிடைக்கணுமா? அடிச்சு பேசுங்க, அடிச்சு பேசுங்க, நல்லா சத்தமா பேசுங்க. அதுக்காக சண்டை பிடிக்கிறல்ல. நம்ம எப்படி இன்டர்வியூல முறைமைகளை தாண்ட கூட நாம எப்படி செய்யணுமோ நான் வடிவா தெளிவா பேசும். இதை செய்யற ஒரு காமர்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ், அக்கௌண்ட்ஸ் படிக்கிற ஸ்டூடெண்ட், நீங்க உங்களோட லைஃப், உங்களோட ஜேர்னி, நீங்க எதிர்பார்க்கறது எல்லாமே சக்சஸ். ஆமா இல்ல, நானும் WT செஞ்சிருக்கிறேன், அவரும் A level படிச்சிருக்கிறார், நானும் A level படிச்சிருக்கிறேன், அவரும் CMA செஞ்சார், நானும் CMA செஞ்சேன், 2 பேப்பர் குவாலிபிகேஷனோட போனா அங்க சிமா செஞ்சுக்கிட்டு வருவான். சரியா? பங்காளி வருவான். சரியா? பங்காளி நீங்க ஒரு சிமா செஞ்சா எவ்வளவு எக்ஸ்பெக்ட் பண்ணுவீங்க? சும்மா சொல்றேன், ACCA சார்ட்டர்ட் செஞ்சா நீங்க எவ்வளவு salary எக்ஸ்பெக்ட் பண்ணுவீங்க? சும்மா சொல்லுங்களேன். ஃபர்தர் நாலேஜ் ஒரு 6 லட்சம். சார்ட்டர்ட் முடிச்சு ஒரு ACCA முடிச்சா 6 லட்சம் கேட்பீங்க. ஒரு அப்ப 20 லட்சம், அங்க போவீங்க. 20 லட்சம் 25 லட்சம் 20 லட்சமாவது கேட்பீங்க. ஆனா 2 லட்சம் கொடுத்தா வேலை செய்யறதுக்கு பங்காளி இருப்பான். நான் சொல்றேன், விளங்குதா? மார்க்கெட் விளங்குதா? அதாவது சொல்லுவாங்க எங்கட ஃப்ரெண்ட்ஸ் டீம் சொல்லுவாங்க அப்படின்னு சொன்னா, பங்காளி நிக்கிற இடத்துல கொஞ்சம் கவனமா தானே நம்ம நிற்கும். அப்ப எங்க நம்ம அவனை நொக் அவுட் பண்ணலாம் சொன்னா, குவாலிபிகேஷன், நாலேஜ், ஃபர்தர் நாலேஜ். அவன் பேப்பர் குவாலிபிகேஷனோட வருவான், நாம ப்ராக்டிகல் குவாலிபிகேஷனோட செய்வோம் வரும். நாம ஒரு விஷயத்தை எக்ஸ்பிளைன் பண்றதுக்கு ரெடியாகி போகணும். ஒரு இன்டர்வியூல எடுத்தவங்க எல்லாரும் குந்திட்டு, சார் மை நேம் இஸ் இன்னைக்கு குந்திட்டு. சரியா? எனக்கு சார்
நான் உங்களுக்கு அக்கௌண்ட் சம்பந்தமா எக்ஸ்பிளனேஷன் செய்யணும். எனக்கு இமீடியட்டா ஒரு ப்ராஜெக்டர் நீங்க அரேஞ்ச் பண்ணி தாங்க. அல்ல வாட் எவர் இட் இஸ், எனக்கு வந்து ஒரு மெஷின் தாங்க. அது என்ன மெஷின் நான் உங்களுக்கு காட்டுவோம், சிஸ்டத்தை நான் ஆப்ரேட் பண்ணி காட்டுவோம். அது கேட்டாலே அவனுக்கு ஒரு பர்செப்ஷன் வரணும். ஓகே, இவன் வந்து ஓகே நம்ம கம்பெனிக்கு இவன் தான் தேவை. நாம என்ன செஞ்சோம் டெக்னிக்கலா, நாம செஞ்சு நம்மளோட அறிவை கூட்டினோம்டா யூ ஆர் அப்பாயிண்டட். எவ்வளவு salary தேவை எக்ஸ்பெக்ட் பண்றீங்க? நாம ஒரு 15,000 ரியால், 15,000 திர்ஹம், இல்ல ஒரு 10,000, ஒரு 8,000. நோ சார், என்ன நான் வந்து பெர்ஃபெக்ட்டா உங்களோட கம்பெனிக்கு எல்லா சிஸ்டம் செஞ்சு தருவேன். கம்பெனிய லொஸ்ல போகாம ஒரு 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 என்ன லெவலுக்கு போகணுமோ அந்த அந்த டாப் பொசிஷன் அல்ல டாப் ரேங்குக்கு நான் கம்பெனியை கொண்டு போவேன். அக்கௌண்டிங் சிஸ்டத்தினோட அது தேவையில்லாத காஸ்ட் எதெல்லாம் இருக்குன்னு சொல்லி நான் மேனேஜ் பண்ணி அதெல்லாம் நான் அட்வைஸ் பண்ணுவேன். தேவையில்லாத காஸ்ட்டை குறைக்கிறதுக்கான அந்த மேனேஜ்மெண்ட் அக்கௌண்டிங் சிஸ்டம் நான் செஞ்சு தருவேன். ஏன்னா நான் சிஎம்இ முடிச்சிருக்கிறேன், டபிள்யூடி முடிச்சிருக்கிறேன், ஃபைனான்சியல் அக்கௌண்டன்ட் அண்ட் அதோட மேனேஜ்மெண்ட் அக்கௌண்ட். அதோட எனக்கு சாஃப்ட்வேர் நாலேஜ் புள்ளி என்ன ப்ரிஃபர்ட், நான் நல்ல நாலேஜ் இருக்கிறேன். அது மட்டும் இல்ல, நான் எக்ஸல்ல என்னென்ன விஷயமோட எக்ஸ்ட்ராவா எந்த கம்பெனிக்கு நான் என்ன செஞ்சு தருவேன். இது ஒரு கம்பெனில நம்ம அந்த கம்பெனிக்கு ஏற்ற மாதிரி என்ன செய்யலாம், உருவாக்கலாம். இது இப்ப இந்த கம்பெனிக்கு ஏற்ற மாதிரி நம்மளோட சாஃப்ட்வேரை நம்மளுக்கு கிரியேட் பண்ணதுக்கு ஐடியா இருந்தா ஒரு கம்பெனிக்கு ஏற்ற மாதிரி நம்ம ஒரு விஷயத்தை நம்ம உருவாக்கி என்ன செய்யலாம், இப்படி பண்ணலாம். அது எந்த விஷயம் இல்லை. சரியா? இப்படியான ஒரு நாலேஜோட நீங்க ஒரு ஒர்க்குள்ள போங்க. அது இன் ஸ்ரீலங்கா இன் அப்ராட் எங்க இருந்தாலும் பிரச்சனை இல்லை. சரியா? நீங்க ஒரு நல்ல ஒரு பொசிஷன்ல நீங்க என்ன எதிர்பார்த்து போனீங்களோ அது உங்களுக்கு கிடைக்கும். வித்தவுட் இந்த நாலேஜ் இல்லாம ரைட் நீங்க ஒரு ஜாபுக்கு போனீங்கன்னா கடுமையான ஒரு மார்க்கெட்டுக்குள்ள ஒரு ஃபைட் பண்ணக்கூடிய நிலைமை உங்களுக்கு தோன்றும். அப்படியான ஸ்டூடெண்ட்ஸா எந்த சந்தர்ப்பத்திலையும் போவாங்க. அதுக்காக தான் நான் இந்த முறை என்ன செஞ்சேன்னா, அக்கௌண்ட்ஸை படிக்க ஆரம்பிக்கும் போதே நீங்க என்ன செய்யுங்க, அக்கௌண்ட்ஸுக்குள்ள வாங்க, சாஃப்ட்வேரை படிங்க. அப்ப ஜாபுக்கு என்ன செய்யலாம், போயிருக்கு. யோசிச்சு பாத்தீங்களா? இப்ப சிலர் கேட்பீங்க, சார் டபிள்யூடி முடிச்சா மட்டும், நேத்து கேட்டீங்க சார் டபிள்யூடி முடிச்சா மட்டும் எங்களுக்கு ஜாப் கிடைக்குமா? கிடைக்கும். இப்பதானே நான் ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டியை காட்டுறேன். துபாய்க்கு போறீங்க, ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது, உங்களோட குவாலிஃபிகேஷன் அக்கௌண்டிங் சைட்ல இருக்குது, இந்த சாஃப்ட்வேரை பத்தி அவனுக்கு விளங்கப்படுத்தினாலே போதும். சரியா? நீங்க ஜாப்புக்கு போகக்குள்ள என்ன என்ன நீங்க ஃபாரின் போகக்குள்ள ஒரு தடவை என்ன மீட் பண்ணிட்டு போங்க, அல்லது ஒரு டிஸ்கஷனோட செஞ்சுட்டு போங்க. நான் என்ன செய்யணும்னு சொல்லி தருவேன். நல்ல ஒரு விஷயத்தை அவங்களுக்கு எக்ஸ்பிளனேஷன் பண்ணுங்க. என்ன இண்டஸ்ட்ரியில எதிர்பார்க்கிறாங்க நீங்க செஞ்சு கொடுங்க. பிசினஸ் அனலைஸ் செஞ்சு கொடுங்க. இப்ப ஏஜ் என்ன ஏஜிங் செட்டிங் செஞ்சு கொடுங்க. அதெல்லாம் இல்ல, நிறைய சாஃப்ட்வேர்ல இல்ல. டெலியில ஏஜிங் செட்டிங்ஸ் எல்லாம் பெரிய என்ன மத்த சாஃப்ட்வேர்லாம் இல்ல. ஏஜிங் செட்டிங்ஸ் செஞ்சு கொடுங்க. ரைட்? சாஃப்ட்வேர்ல அதை செஞ்சு காட்ட அவன் உங்களை விரும்புவான். அது அவுட்ஸ்டாண்டிங் மேனேஜ்மெண்ட் சொல்றது வெரி இம்பார்ட்டன்ட். ஒர்க்கிங் கேபிட்டல்ல தொழிற்படும் மூலம் இப்ப நீங்க சிலருக்கு வந்து அந்த வேர்டு எல்லாம் தெரியாது. அடுத்தது மிக முக்கியமான விஷயம், இந்த இங்கிலீஷ் மீடியம் நிறைய பேர் சொல்லுவாங்க. இங்கிலீஷ் மீடியம் நல்ல, நான் ஒர்க்குக்கு போகலாம். இங்கிலீஷ் மீடியம் அங்க படிக்கிறல, இங்க படிக்கும். சாஃப்ட்வேர்ல தான் இங்கிலீஷ் மீடியம் படிக்கும். நாம பேசுறதுக்கு இங்கிலீஷ் மீடியம் படிக்கிறதா, ஒர்க் பண்றதுக்கு இங்கிலீஷ் மீடியம் படிக்கிறது முதல் அதுவே நிறைய பேருக்கு தெரியும். நான் ஒர்க் பண்றதுக்கு இங்கிலீஷ் மீடியம் படிக்கிறதா அல்லது ஒரு ஒரு பேசுறதுக்கு பேசுறதுக்கு வந்து நீங்க இங்கிலீஷ் மீடியம் படிக்க தேவை, அதுக்கு இங்கிலீஷ் கோர்ஸ் படிக்கணும். ஆனா ஒரு சாஃப்ட்வேர்ல வேலை செய்யறதுனா இங்கிலீஷ் மீடியம் பிசினஸ் டேர்ம் வேர்ட் என்ன செய்யணும் தெரியும். அது எப்ப உங்களுக்கு வரப்போகுது என்ன செய்யனா, இந்த சாஃப்ட்வேரை நீங்க முடிச்சதுக்கு பின்னாடி உங்களுக்கு தமிழ்ல கதைக்கிறதுக்கு போதல்ல எது வருமாண்டா, விற்பனை என்று சொல்றதுக்கு பதிலா என்ன வாய்க்கு வருமாண்டா, சேல்ஸ் என்று வரும். அது ஒரு ஃபெமிலியரான வேர்டா மாறும். அந்த நேரம் நீங்களும் இங்கிலீஷ் மீடியம் தான். தட்ஸ் ஆல். சரியா? நம்ம வேறையா பாக்குறேன், இங்கிலீஷ் மீடியம் ஸ்டூடெண்டா கடுமையா பாக்குறேன், பயங்கர கடிகாரம் நம்மளை தாழ்த்தி கொள்றேன். அங்க பேசுறதுக்கு இங்கிலீஷ் மீடியம் தேவையில்ல. ஒரு சிங்கள ஏரியாவில போனீங்கன்னா சிங்களம் பேசுவீங்க, ஒரு அரபு நாட்டுக்கு போனா அரபு பேசுவீங்க. இப்ப நீங்க இங்கிலீஷ் மீடியம் கிளாஸுக்கு போனதா இல்ல. என்வாயன்மெண்ட் டீச்சர் தான் சொல்றேன், என்வாயன்மெண்ட் கிடைச்சா நீங்க பேசுவீங்க. வெள்ளக்காரோட நீங்க கூடி தெரிஞ்சீங்கன்னு இங்கிலீஷ் பேசுவீங்க. அது இல்ல, அந்த இங்கிலீஷை கொண்டு போய் அக்கௌண்ட்ஸ்ல கொண்டு சேர்க்கலாமா? நோ, முடியாது. நல்லா இந்த இங்கிலீஷ் மீடியம் படிக்கிற ஆட்களுக்கு சில பெருமை அடிச்சிட்டு இருப்பாங்க. தெளிவுபடுத்துக்கு நீ இங்கிலீஷ் பேசுவா, ஆனா இங்கிலீஷ் மீடியம் படிச்சு இங்கிலீஷ் பேச மாட்டா, அதுக்கு இங்கிலீஷ் படிக்கணும் அல்லது என்வாயன்மெண்ட்ல இருக்கும். சரியா? இங்கிலீஷ் மீடியம்ங்கிறது அது பிசினஸ் டேர்ம் வேர்ட் படிச்சவங்க மட்டும் தான் செய்யும்.
அக்கௌண்ட்ஸ்ல. ஸோ இதான் இதுல இருக்கிற தாற்பயம், இதான் இதுல இருக்கிற விஷயம். ஸோ கைஸ், நீங்க எல்லாருமே ஒரு விஷயத்தை தெளிவுபட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். தெளிவுபட்டீங்களா? நான் சொன்ன விஷயம் தெளிவுபடுத்தி, நாம என்ன செய்யணும், நாம ஒரு பெஸ்ட் எம்ப்ளாயா இருக்கணும்னு சொன்னா என்ன, ஒரு பெஸ்ட் எம்ப்ளாயியா இருக்கணும். அது இன் ஸ்ரீலங்கா அண்ட் அப்ராட் எங்கனாலும் பிரச்சனை இல்லை இருக்கணும்னா நாங்க என்ன செய்வோம், நாங்க எப்படி தயாராக வேணும், நாங்க எங்களை எப்படி நாங்க மாற்றிக்கொள்ளணும். எல்லாரையும் போல நாம இருக்கக்கூடாது. சம்திங் ஸ்பெஷல் நம்ம தெரியும், இருந்தா தான் நாம அதுக்குள்ள பிரைட்டா தெரியும். விளங்கல சார்? அப்ப அந்த பிரைட் நம்ம அதை கிரியேட் பண்ணணும். சும்மா இப்ப நிறைய பேர் படிப்பாங்க மாஸ்டர் இன் எக்ஸெல். அது என்ன மாஸ்டர் இன் எக்ஸெல் அப்படின்னா சாஃப்ட்வேர் உருவாக்கினவன் நம்ம ஒரு மாஸ்டர் இன் எக்ஸெல் அவங்க உண்மையான மாஸ்டர் இன் எக்ஸெல். சரியா? ஒரு ஒரு இந்தியாவுக்கு தெரிஞ்ச விஷயம் கூட நம்மளுக்கு தெரியும். நம்மளுக்கு பேசிக் தான் தெரியும், 10 வீதம் தெரியும். இந்தியாவில் இருக்கிறவனுக்கு 90% தெரியும். சரியா? அவன் எக்ஸெல் எவ்வளவு படிச்சு. சரியா? சரியா? எப்படி படிக்கணும், ஐடி படிக்கணும், எப்படி படிக்கணுங்கிறது செப்பரேட்டா நீங்க சந்திக்கணும். அதுக்குரிய ஐடியா தரும். எல்லாத்தையும் மட்டும் சொல்ல இல்லாதே, இது நம்ம கம்ப்யூட்டர் அக்கௌண்டிங் சைட் மட்டும். அதை மட்டும் தான் பேசுறேன். சரியா கைஸ்? இப்ப இதுதான் இதுல இருக்கிற உண்மையான விடை. சோ இந்த ஒவ்வொரு சாஃப்ட்வேர்ல இருக்க நீங்க படிச்சுக்கொண்ட அல்லது நீங்க விளங்கி கொண்ட விடயம் என்ன, யாரா சொல்ல முடியுமா? இப்ப என்ன நான் இப்ப இதுல நான் சொன்ன ஓவரலா சொன்ன கருத்துல இருந்து நீங்க விளங்கி கொண்டது என்ன கைஸ்? இந்த சாஃப்ட்வேர் எங்களுக்கு தேவைதானா, இதால எங்களுக்கு பெனிஃபிட்ஸ் இருக்குதா, சொல்லுங்க. இதுல முக்கியத்துவம், ஒரு WD படிக்கிற ஸ்டூடெண்ட் இந்த சாஃப்ட்வேர்ங்கிற நாலேஜ் கட்டாயம் கொண்டிருக்கணுமா அல்லது தேவையில்லையா? இப்ப சொல்லுங்க. நீங்க என்ன இதுல இருந்து புரிஞ்சுக்கணும்? கட்டாயம் இம்பார்ட்டன்ட். யாராவது பேசலாம், ஓபனா பேசுங்க, வெக்கப்படாதுங்க. ரைட்? நாம ஒரு அக்கௌண்ட் நாங்க போற நம்மளுக்கு முதலாவது தூக்கி வீச வேண்டிய ஒரே ஒரு விஷயம் வெக்கு. மைண்ட் இருக்கிறது கடும் மோசமான ஒரு பழக்கம். தூக்கி வீசணும் எதனாலும் நான் தான் ஃபர்ஸ்ட்டுக்கு நிக்கணும். ஒரு அக்கௌண்ட் என்ன, அக்கௌண்ட் ஒழிச்சு விடலாமா? இண்டஸ்ட்ரியில ஃபேஸ் பண்ணக்கூடிய ஒருத்தர் அக்கவுண்டிங் கிங். அக்கவுண்டிங் கிங் வந்து ஒழிச்சு விளையாடினா சரி வருமா? அது உங்களுக்கு சரி வராது. நீங்க ஃபார்வர்ட் ஸ்டூடெண்டா இருக்கணும். எதனாலும் வெக்கத்தை விட்டு பேசணும். அப்பதான் நீங்க முன்னுக்கு போறீங்கன்னு அர்த்தம். இல்லைன்னா முன்னுக்கு போகலன்னு அர்த்தம். நீங்க ஸ்டெப் எடுத்து வைக்கல அர்த்தம். வழங்க சார் சொல்ற விஷயம். இப்ப நான் பேசாம அமைதியா இருந்தேன் அப்படி நான் லெக்சர் பண்றேன், நான் வெக்கப்பட்டு இருந்தேன், ஒரு விஷயத்தை உங்களுக்கு கொண்டு வந்து சேர்க்கலுமா? இல்ல. சோ அதான் சொல்றேன், ஒரு இடத்துக்கு நீங்க வரணும்னா சில விஷயங்களை நீங்க உங்கள இருந்து விலக்கி கொள்ளணும். சரியா? ரைட். இன்னைய இந்த கிளாஸ் செஷன் நான் என்ன படிப்பிக்கல, நான் சும்மா ஓவராலா இருக்கிற என்வாயன்மெண்ட காட்டுங்க. இன்னைக்கு அக்கவுண்டிங் வேர்ல்ட்ல என்ன நடந்துட்டு இருக்குங்கிற விஷயத்த காட்டணும். சரியா? இந்த என்வாயன்ல இருந்து நீங்க இந்த சாஃப்ட்வேர் விஷயங்களை பத்தி, அதுல தேவைகளை பற்றி நீங்க என்ன கைஸ் புரிஞ்சு கொண்டீங்க, அல்லது இதுல உங்களுக்கு ஏதாவது தகவல் கிடைச்சு சொல்லுங்க. இந்த கிளாஸ் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சு, இன்றைய செஷன் வந்து பயனுள்ளதாக இருந்துச்சு, அதை சொல்லு. ஏன்னா ஒவ்வொரு தடவை ஃபீட்பேக் எனக்கு ஒரு 2 மினிட்ஸ் ஆவது பேசுங்க, 1 மினிட் ஆவது பேசுங்க ப்ளீஸ். எனக்கு எப்படி ஃபீல் ஆகுது, நீங்க ஷோர்ட்டா பேசுனீங்கடா என்ன ஃபீல் ஆகும்டா, நாம இன்னும் தெளிவுபடுத்த. சரியா? இந்த அக்கவுண்டிங் என்வாயன்மெண்ட பத்தி இப்ப நீங்க விளங்கி கொண்டீங்களா? பேப்பர் குவாலிஃபிகேஷன் வச்சிருக்கிற ஒருத்தருக்கும் ஒரு பிராக்டிக்கல் குவாலிஃபிகேஷன் வச்சிருக்கிற ஒருத்தருக்கும் இடையில இருக்கிற டிஃபரன்சியேஷன் என்ன, அந்த வேரியன்ட் என்னங்கிற விஷயத்தை நீங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணீங்களா? அதை பத்தி சொல்லுங்க. ஒவ்வொரு தரம் பேசணும். நமக்கு வேகன்சி இருந்தாலும் நமக்கு நம்ம இந்த கோர்ஸ் வந்துகிட்டு நமக்கு வேகன்சிக்கு ஒரு பிளஸ் அடிக்கும் இந்த கோர்ஸ் நம்ம செய்யறதால. என்னமா விளங்கல நாசிக் சொல்லுங்க. நாம இந்த கோர்ஸ் செய்யறதால எதிர்காலத்துல நமக்கு நம்ம செய்ய போற வேகன்சிக்கு இது ஒரு பிளஸ் பாயிண்ட் அடிக்கும். எஸ் எஸ் அப்சல்யூட்லி. ஒரு வேகண்ட்டுக்கு நாம போகும்போது எங்களுக்கு மோர் அட்வான்டேஜ், எங்களுக்கு பிளஸ் பாயிண்ட் சொல்லுவாங்க. என்ன
ஒரு ஜாப்ல நம்ம இன்டர்வியூ போகும்போது பிளஸ் பாயிண்ட் சொல்லுவோம். எல்லாரும் ஜாப்புக்கு தானே படிக்கிறீங்க, ஃபண்ணுக்கு படிக்கிறீங்களா இல்லையே? சோ அதுக்கேற்ற மாதிரி நாங்க என்ன சொல்லணும், கிரியேட் ஆகும். சோ அது முக்கியம். ரைட், வேற சார் யாராவது இது சொல்லுங்க. மூலமா ப்ராக்டிக்கல் நாலேஜ் கடும். வெரி இம்பார்ட்டன்ட். என்ன இன்னைக்கு பிராக்டிக்கல் சின்ன ஒரு அனுபவத்தை சொல்றேன். எனக்கு நான் ஃபாரின் போறதுக்கு எனக்கு வாய்ப்புகள் கிடைச்சு, நிறைய வாய்ப்பு கிடைச்சு. ஆனா நான் போற மைண்ட் செட் இல்லை. சரியா, நான் ஜஸ்ட் ஒரு ஃபன்னுக்காக ஒரு ட்ரிப் மாதிரி போயிட்டு அப்ப என்ன நான் சும்மா இந்த விஷயத்த உங்களுக்கு கட்டாயம் சொல்லணும். ஏன்னா எந்த லைஃப்ல நான் எந்த ஜேர்னி உங்களுக்கு கட்டாயம் தெரிஞ்சுக்கிட்டு. அப்போ ஒரு நான் கேண்டிக்கு போறேன். கேண்டி பேராதனி இதெல்லாம் எப்படியோ பேராதனி யூனிவர்சிட்டிக்கு போயிட்டு அன்றைக்கு ஸ்டே பண்ணி அடுத்த நாள் பார்க்க வேண்டியதெல்லாம் பார்த்து அதுக்கு அடுத்த நாள் ஜாப் இன்டர்வியூ ஒன்றும் அப்ளை பண்ணிட்டேங்க. ஸோ அதை டார்கெட் பண்ணி தான் போறோம். சரியா, ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் போறோம். நாங்க போய் கேண்டில என்ன செஞ்சோம், 3வது நாள் இன்டர்வியூ அட்டென்ட் பண்ணோம். சவுதிட கம்பெனி கரவன் அல் ஃபஹாட் கரவன் அல் ஃபஹாட் நினைக்கிறேன். கரவன் அல் ஃபஹாட் ஹோட்டல் ரைட். சரியா, ஹோட்டலுக்குள்ள போவோம். என்ன இப்ப இந்த இன்டர்வியூ நான் என்ன செய்யணும் போறோம். ஓகே, இந்த இன்டர்வியூல எங்களுக்கு நான் ஜஸ்ட் ஒரு ஃபண்ட்ஸ்க்காக தான் நான் என்ன செய்யணும், இந்த இன்டர்வியூ அட்டெண்ட் பண்ணேன். ஆனா வேலை என்ன செஞ்சுட்டு கிடைச்சு. ஓகே, எங்கட இன்டர்வியூல என்னத்தை பார்த்தாங்க தெரியுமா? கொடுத்த டாக்குமெண்ட்ஸை தூக்கி ஒரு சைட்ல வச்சா. நான் நடந்ததை சொல்றேன். என்ன டாக்குமெண்ட்ஸை கொடுத்த நான் தூக்கி வச்சுட்டாங்க ஒரு சைடு, அந்த சைட்டுக்கு. சரியா, அதுல ஹெச்ஆர்எம் வந்து அவர சைட்டுக்கு என்ன அழைச்சார். போனேன், அவர சீட்டை எனக்கு தந்த. இப்ப நீங்க என்ன செய்யணும், சாஃப்ட்வேர்ல. சரியா, ரைட். இப்ப நான் நீங்க படிச்ச சாஃப்ட்வேர் என்ன சாஃப்ட்வேர் படிச்சிருக்கீங்க? எல்லா சாஃப்ட்வேர் படிச்சிருக்கிறேன். ரைட், நான் இப்ப உங்களுக்கு சிம்பிளா தான் தர போறேன். எக்ஸெல்ல தான் தர போறேன். எக்ஸெல் பேரோல் சிஸ்டம் எனக்கு இப்ப செஞ்சு காட்டுங்க, நான் தார டீடைல்ஸ் நோட் பண்ணுங்கன்னு சொல்லுவேன். ரைட், நோட் பண்ணு. 2 பேர் பேர், அவங்களோட பேசிக்ல இருந்து எல்லாம். சோ தந்தா இப்ப இவங்களுக்கு என்ன செய்யுங்க, நீங்க இமீடியட்டா அவங்களுக்குரிய பேரோல் சிஸ்டத்தை நீங்க என்ன செய்யுங்க, எக்ஸெல் எனக்கு கிரியேட் பண்ணி காட்டுங்க. நாம தான் படிச்சிருக்கோமே பிராக்டிகலா, எல்லாம் செஞ்சு பார்த்திருக்கிறோம், எல்லாம் செஞ்சிருக்கிறோம். ரைட், அது மட்டும் இல்ல நாம படிப்பிக்கிறேன் நாம. ரைட், அப்ப நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் எனக்கு இருக்குது. நான் உடனே என்ன செஞ்சு காட்டு. ஒரு கதையும் இல்ல, டேக் யூ ஷீட்னு சொல்லிட்டு அவட அந்த பேப்பர் என்ன ஆஃபர் லெட்டர் பேப்பர் இருக்குது, கைய வச்சு சைன் பண்ணவாண்டு எவ்வளவு எக்ஸ்பெக்ட் பண்றீங்க? எனக்கு போற ஐடியா இல்லையே. நான் எப்படி இப்ப கலரணும் இந்த இன்டர்வியூ. அப்ப நான் என்ன செஞ்சேன்னு சொன்னா, நான் உண்மையா டூ மச் அக்கடு. சரியா, நான் அந்நேரம் டிகிரி ஆஃப்டர் டிகிரி என்ற WIT ஆஃப்டர் டிகிரி அந்த டைம் 8,000. சரியா, அந்நேரம் 8,000 பெரிய ஒரு அமௌண்ட். சவுதியில கேட்கவே இல்லை. சரியா, அப்படி ஒரு அக்கௌண்ட் எனக்கு கொடுக்கவே மாட்டேன். ஸோ அதெல்லாம் தெரிஞ்சு நாம ரிஜெக்ட் ஆகணும் பண்ணதுக்காக நான் அப்படி செஞ்சேன். எனக்கு போக இல்லை, எனக்கு நிறைய படிக்கணும், நிறைய விஷயம் செய்யணும். என்ன இப்ப நான் போயிருந்தா உங்களுக்கு படிப்பிக்கிறாரு. ஸோ எல்லாத்துக்கும் ஒரு ரீசன் ஒன்று இருக்கு. என்ன ஸோ இப்ப நான் போகல. சரியா, அப்ப அந்த டைம்ல நடந்த விஷயம் என்னன்னு சொன்னா, நான் பாங்கெயின் பண்ணேன். எனக்கு இல்ல 8,000 7,000 சரி தாங்க. அவ சொன்ன அப்படின்னு தெரியுமா, 4,000 உங்களுக்கு நான் தரேன். நான் பிளான் பண்ணது 3,500 தான். அந்த நேரம் பெரிய ஒரு அமௌண்ட். 4,000 நான் தரேன், ஆனா நிறைய ஃபீச்சர்ஸ் தரேன். நீங்க மெரி பண்ணிட்டீங்களான்னு கேட்டேன். இல்ல, நீங்க மெரி பண்ணினா உங்க ஃபேமிலியோட நீங்க வந்து என்ன செய்யலாம், தங்கல் விசா உங்களுக்கு ஃப்ரீ, அக்காமடேஷன் ஃப்ரீ. புள்ள படிக்கிறேன்டா உங்களுக்கு அதுக்குரிய செலவெல்லாம் நீங்களோட. சாப்பாடு எங்க சாப்பாடு நீங்க சாப்பிட மாட்டீங்க. அதனால ஸ்ரீலங்கன் ஹோட்டல்ஸ் இருக்கு, நீங்க இப்ப எவ்வளவு நாளும் சாப்பிடுங்க, பில்ல கொண்டு தாங்க நான் பே பண்ணுவோம். உங்களுக்கு டிராவலிங் ஃப்ரீ, எங்கட பைக்லயே உள்ளுக்கே நாங்க. ஏன்னா எங்கட ஹோட்டல்ல தான் உங்களுக்கு ரூம் ஒரு ஒரு ரூம்ல பாருங்க என்ன வேற கம்பெனி ஹோட்டல் தானே இது. இந்த ரூம் நம்மளுக்கு தருவோம். இந்த ரூம் ஒரு 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 ஃபாரினர்ஸுக்கு கொடுக்குற இந்த ரூம் ஃபெசிலிட்டிஸ் உங்களுக்கு நாங்க தருவோம். நீங்க இதுல என்ன செய்யலாம், இருக்கணும், இதெல்லாம் தருவோம். அதோட உங்களுக்கு எக்ஸ்ட்ராவா என்ன செய்வாங்கன்னா, எவ்ரி இயர் உங்களுக்கு நான் 5% என்ன செய்வேன், salary இன்க்ரிமெண்ட் தருவேன்னு சொல்லுவேன். இதெல்லாம் கேட்டுட்டு இருந்து போட்டு எனக்கு போற ஐடியா இல்லை.
நான் என்ன செஞ்சேன், ஓகே சார் எனக்கு ஒரு 10 minutes டைம் தாங்க, நான் என்ன செய்யறேன் யோசிச்சுட்டு சொல்றேன்னு சொல்லிட்டு அப்படியே பேக்க தூக்கிட்டு எல்லாருமே என்ன செஞ்சிட்டோம், வெளியாகி வந்துட்டோம். வீட்டை வந்தாதான் என்ன செய்யுது, ஒரு வழி கிளம்புது. இப்படி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டிய ஏன் மிஸ் பண்ணீங்கன்னு சொல்லி. சரி guys. அப்ப இப்படி பாயிண்ட் நீங்க சொக்கி போய் தான் வேலை எடுக்க முடியல, இங்க வேலை இங்கேயே நம்ம பார்க்க பண்ணிடலாம். இங்க பாரு கம்பெனியோட பார்க்கிங் பண்ணி உங்களோட பவர், உங்களோட த்ரோ, உங்களோட நாலேஜ், சரி அவங்க நாலேஜ் த்ரோ எப்படி இருக்கும் அதுக்கேற்ற மாதிரி பார்கெயின் பண்ணி. ஸோ இப்படியான ஃபெசிலிட்டிஸ் நாம இங்கேயே பாருங்க, எப்படி ஃபீச்சர்ஸ், எப்படி பிளேஸ், இதெல்லாம் உங்களுக்கு தருவாங்க. அப்ப நாங்க பாடிட்டு பாருங்க. ஆனா இப்படி இடத்துல வேலை செய்ய முடியலையே, சொல்லுங்கப்பா. இப்படியான இடத்துல நம்ம வேலை செய்யறது புடிச்சு வச்சுக்கோங்க. சாப்பாடு எப்படி பிரகாரமா இருக்கு பாத்தீங்களா? இல்ல எங்கடா போய் நீங்க என்ன நடக்க சாப்பிடலாம், உங்களுக்கு ஓகே என்ன சாப்பிடுங்க. பளிங்கு மாதிரி இருக்கலாம். சும்மா உங்களுக்கு ஒரு ஆசைக்காக இந்த விஷயத்தை சொன்னேன். அப்ப இப்படியான ஆப்பர்ச்சுனிட்டிஸ் எல்லாமே நாங்க என்ன செய்யணும், எடுக்கலும் எங்களுக்கு ப்ராக்டிக்கல் நாலேஜும் இருந்தால். சோ அதனாலதான் நான் இப்போ உங்களுக்கு டெலிங்கிற சாஃப்ட்வேரை ஃப்ரீயா என்ன காசு கட்டுங்கன்னு சொன்னா நீங்க என்ன செய்வீங்க, இது இந்த பழம் புளிக்கும் மம்மி இது வேணாம், இதை பத்தி என்னன்னு புரிஞ்சு கொள்றதுக்கு முன்னாடி நீங்களே விட்டோ ஆயிடுவீங்க. ஆனா இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் இண்டஸ்ட்ரியோட நீட்ஸ் என்ன, இது என்ன. நான் வந்து உங்களுக்கு ஃப்ரீயா சார் கிஃப்ட் உங்களுக்கு ஃப்ரீயா தரேன், படிங்க, துபாய்க்கு 7 மாசம் போங்க, ஜாப் படி, இன்னும் மேல மேல படிக்கணும் படிங்க, அதுல எந்த தடையும். நான் சொல்ற ஒரே ஒரு விஷயம் என்னன்னா, புத்தக பூச்சாக மட்டும் தயவு செய்து இலங்கையிலேயே கூட நீங்க வேலைக்கு போய்க்கிறாங்க. நான் அதை விரும்பவே இல்லை. ஒரு பர்சனா நீங்க போனா ஒரு உங்களை பார்த்தா அவனுக்கு ஒரு ஆட்டிடியூட், உங்களோட ஆட்டிடியூட்டை பார்த்து உங்களோட 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 பவரை பார்த்து அவனுக்கு ஒரு ஆசை, அவன் இப்படி ஒரு நாலேஜ்லயே நாம இல்லையேன்னு கவலைப்படுறோம். சரி, நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் இப்ப அப்படி மாறிட்டீங்கிறாங்க. சோ இதெல்லாம் நாம செய்ய. இப்ப விளங்குதா? இப்ப என்ன சொல்றீங்க, இப்ப சொல்லுங்க. இன்னைய ப்ரோக்ராம் உங்களுக்கு பிரயோசனமா இருந்துச்சு, அதையாவது சொல்லுங்க. உண்மையை சொல்லுங்க, பொய் சொல்லாதீங்க தயவு செய்து, உண்மையை சொல்லுங்க. உங்களோட மனசுல பட்டத்தை மட்டும் சொல்லுங்க. ஓம் சார், நல்ல யூஸ்ஃபுல்லா இருந்துச்சு, பிரயோசனமா இருந்துச்சு சார். ஓகே, தேங்க்யூ. வேற எனிவன்? ரைட், நான் ரொம்ப டைம் எடுத்துட்டேன். நீங்க இவ்வளவு நேரம் இருந்ததே பெரிய ஒரு விஷயம். நீங்க ஒரு இன்ட்ரெஸ்டா இருந்ததாலதான் இருந்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன். யாருக்காவது போரிங்கா இருந்துச்சா? இல்லையே? இல்ல சார். ஓகே, குட். சரியா, நீங்க 1:30 அதாவது 1.5 hour வந்து இருந்திருக்கிறீங்க ஸ்டே பண்ணி. ஸோ வெரி என்ன எக்ஸைட்டடா இருக்கு. நீங்க இந்த விஷயத்துக்குள்ள போகணுங்கிற ஆர்வம் இந்த 47 பேருக்கும் இருக்கு. சரியா, நிறைய ஒரு சிலர் லெஃப்ட் ஆயிட்டாங்க, அவங்களுக்கு போதுமண்டி லெஃப்ட் ஆனா என்னன்னு தெரியல எனக்கு, சம்டைம் கவரேஜ் ஷோ. பட் இந்த என்ன காலேஜ் 46 இவ்வளவு பேருக்கும் ஒரு ஆர்வம்ங்கிற ஒரு விஷயம், லைஃப்ல முன்னேறணும், நானும் சாதிச்சு காட்டணும், நானும் ஏதாவது ஒரு புத்தாக்கத்தை ஏற்படுத்தணும், நானும் ஒரு வேற மாதிரி ரேஞ்சுக்கு நான் போகணும்ங்கிற ஒரு ஐடியா, ஒரு மைண்ட் தோட் உள்ளாக்க நீ. அதுக்காக மத்தவங்க இல்லன்னு இல்ல, இருந்தவங்களை நாங்க சொல்றேன், மத்தவங்களுக்கும் இருக்கும். சரியா? ரைட். ஆவே கைஸ், நீங்க ஒரு நல்ல ஒரு பர்சனா, ஒரு நல்லா டெவலப்ட் ஆன ஒரு பர்சனா என்ன செய்யணும், கிரியேட் ஆகணுங்கிறத என்னுடைய வாழ்த்துக்கள். என்னால உங்களுக்கு சொல்லக்கூடிய விஷயங்களுக்கு அவ்வளவும் நான் என்ன காலகட்டத்துல நான் என்ன கிளாஸ்ல சரி, மற்ற விஷயங்கள சரி, அல்லது ஒரு அடிஷனல் ப்ரோக்ராம் சரி உங்களுக்கு சொல்லுவேன். இனி இதை பத்தி நான் பேச போறல, இனி வந்து இதை படிப்பிக்க போறவில இனி அடுத்த என்ன டியூட்டி. ஸோ நான் இன்னைக்கு இன்ட்ரடக்ஷன் சொல்லிக்கிறேன். ஸோ இனி வந்து இந்த சாஃப்ட்வேரை பத்தி நீ என்ன செய்யலாம், நாலேஜை பெற்றுக்கொள்ளலாம். முடிச்சா ஜொப்புக்கு முடிஞ்ச என்ன செய்யலாம், நீங்க போறவங்க போகலாம் என்றதுக்காகத்தான் இந்த நாலேஜை சார் உங்களுக்கு கிஃப்டா தரப்போறேன். ஸோ எல்லாரும் நல்லபடியா படிச்சு ஒரு நல்ல பிரஜையாக, ஒழுக்கமான ஒரு பர்சனாக, ஒரு நல்ல கிரியேட்டிவான ஒரு மைண்ட் உள்ள ஒரு பர்சனாக நீங்க வரணும் என்ற வாழ்த்துக்களோட இன்னைக்கு கிளாஸ் நாங்க முடிச்சு கொள்வோம். தேங்க்யூ வெரி மச்.
குட் நைட். மீண்டும் என்ன அடுத்த கிளாஸ் சந்திப்போம். So we'll wind up today. We'll meet in next class. Okay, thank you very much. Good night. Thank you, sir. Good night. Good night. Good night. Good night. Good night, sir. Bye. Good night. Practice on the layer software into my Assalamualaikum. Yes, Solomon. Assalamualaikum. Hello.